உங்களுக்கு தெரியுமா, காடுகள்ல சிங்கத்தால மனுஷங்க சாகுறதை விட காட்டெருமையால தான் மனுஷங்க அதிகமா சாகுறாங்களே. என்னதான் சீட்டா உலகத்திலே ரொம்ப வேகமான ஒரு உயிரினமா இருந்தாலும் மனுஷங்க அளவுக்கு அதால ஓட முடியாது. இது மாதிரி ரொம்பவே வித்தியாசமான உண்மைகளை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. அதோட புதுசா யாராவது நம்ம சேனலை பார்க்க வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்து எதை பத்தி வீடியோ போடலாம்ன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 1, இந்த மான்களோட பேர் தான் ஓரெக்ஸ் மான். இந்த மான்கள் 46 டிகிரி செல்சியஸ்ல கூட உயிர் வாழும். அந்த அளவுக்கு இந்த மான்களோட உடல் வெப்பநிலை உயர்ந்தாலும் இந்த மான்கள் உயிரோட இருக்கும். மூளைக்கு போகக்கூடிய ரத்தத்தை வந்து இந்த மான்கள் குளிர வச்சு மூளையை ரொம்பவே பாதுகாப்பா வச்சிருக்கும். இந்த மாதிரியான ஒரு இயற்கை திறனை இந்த மான்கள் கொண்டிருக்கு. அதோட இந்த மான்கள் தண்ணீர் குடிக்காம மாத கணக்குல கூட உயிரோட இருக்கும். பெரும்பாலும் இந்த மான்கள் வந்து தண்ணீரை வந்து அது உண்ணக்கூடிய உணவுல இருந்து எடுத்துக்கும். ஈரப்பதமா இருக்கக்கூடிய செடி கொடிகள் இருக்கக்கூடிய தண்ணீரே இந்த மான்களுக்கு போதுமானதா இருக்கும். இந்த மான்களோட கொம்புகள் வந்து அதுக்கு ஆயுதமாகவும் பயன்படுது. அதோட ஒரு ஏர் கண்டிஷனர் மாதிரியும் பயன்படுது. இந்த கொம்புகள் வழியா காற்று போகும்போது இந்த மானோட உடல் வெப்பநிலை வந்து குறையுது. பெரும்பாலான மான் இனத்துக்கு வந்து ஆண் மான்களுக்கு மட்டும் தான் கொம்பு இருக்கும். பெண் மான்களுக்கு வந்து கொம்பு இருக்காது. ஆனா இந்த இனத்தை சேர்ந்த மான்களுக்கு வந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி 2 மான்களுக்குமே கொம்பு இருக்கும். இந்த மான்கள் பாலைவன பகுதியில் வாழ்றதுனாலேயே மணல் புயல் வர்றதை இந்த மான்களால அறிய முடியும். மண்ணோட அதிர்வை வச்சு இந்த மான்கள் மணல் புயல் வர்றதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும். அப்படி இந்த மான்கள் கண்டுபிடிச்சிச்சுன்னா உடனே அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு வேகமா போயிடும். பெரும்பாலும் இந்த மான்கள் ஆப்பிரிக்காவோட நபிப் பாலைவனத்துல தான் அதிகமா வாழுது. நம்பர் 2, தரையில எப்படி தன்னோட உடல்ல இருக்கக்கூடிய நிறங்களை மாற்றக்கூடிய உயிரினமா பச்சோந்தி இருக்கோ அதே மாதிரி தண்ணியில தன்னோட உடல்ல இருக்கக்கூடிய நிறங்களை மாற்றக்கூடிய ஒரு உயிரினமா தான் ஆக்டோபஸ் இருக்கு. ஆக்டோபஸ்களுக்கு வந்து 8 கைகள் இருக்கு. அந்த 8 கைகள் மூலமா அதோட உடலோட நிறத்தை மட்டும் மாற்றாம பிற உயிரினங்கள் மாதிரியே அதால மாற முடியும். அதாவது மாறக்கூடிய ஒரு இல்யூஷனை பிற உயிரினங்களுக்கு அது கொடுக்கும். இந்த ஆக்டோபஸோட உடல்ல எலும்புகள் இல்லாதனாலேயே அதால இந்த மாதிரி ரொம்பவே எளிமையாவே மாற முடியும். ஆபத்து வந்துச்சுன்னா கருப்பு நிறத்துல ஒரு மை மாதிரியான ஒரு திரவத்தை அது வெளிப்படுத்தும். அது வெளிப்படுத்தின கொஞ்ச நேரத்திலேயே அதுக்கு ஆபத்து விளைவிச்ச உயிரினம் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கும். ஆக்டோபஸ் அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு தப்பிச்சு போயிடும். இந்த மாதிரியான பல வேலைகள் செய்யறதுனால தான் கடலோட ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விலங்கு ஆக்டோபஸ்கள் இருக்கு. நம்பர் 3, பெரும்பாலும் பாலூட்டிகள் வந்து பறக்காது. ஆனா பறக்கக்கூடிய ஒரு பாலூட்டி இருக்கு, அதுதான் வௌவால்கள். வௌவால்கள் பகல் நேரத்துல தலையில தொங்கிட்டு தூங்க செய்யும். இரவு நேரத்துல தான் அது வேட்டைக்கே கிளம்பும். அப்படி வேட்டைக்கு போகக்கூடிய வௌவால்கள் எப்படி வேட்டையாடும்னு பாத்தீங்கன்னா, வௌவால்கள் வந்து சத்தத்தை எழுப்பும். அந்த சத்தம் பட்டு எதிரொலிச்சு திருப்பி வௌவாலுக்கே வரும். அந்த எதிரொலியை பயன்படுத்தி அந்த ஒளிப்பட்ட இடத்துல என்ன இருக்குன்றத வௌவாலால தெரிஞ்சுக்க முடியும். இந்த முறையை பயன்படுத்தி தான் வௌவால்கள் இரவு நேரத்துல வேட்டையாடவே செய்யுது. ஆனா ஒரு சில வௌவால்கள் மட்டும் பழங்களை சாப்பிடக்கூடிய வௌவால்களா இருக்கு. சில வௌவால்கள் ரத்தம் குடிக்கக்கூடிய வௌவால்களாவும் இருக்கு. உலகத்துல சுமார் 1400 வகைக்கு மேற்பட்ட வௌவால்கள் காணப்படுது. வௌவால்கள் என்னதான் பாலூட்டியா இருந்தாலும் பறவைகளை விட வௌவாலால சிறப்பாவே பறக்க முடியும். ஆந்தை எப்படி அறிவுக்கான சின்னமா பாக்குறாங்களோ அதே மாதிரி சில கலாச்சாரங்கள்ல வௌவாலை வந்து ஒரு மர்மத்துக்கான சின்னமா தான் பார்க்கவே செய்றாங்க. நம்பர் 4, இந்த உலகத்துல மனுஷங்க பேசுற மாதிரியே பேசக்கூடிய தன்மை கொண்ட ஒரு உயிரினம் தான் கிளிகள். கிளிகளுக்கு நம்மளால நம்ப முடியாத அளவுக்கு ஒலிகளை நினைவுல வச்சுக்கக்கூடிய திறன் இருக்கு. சில கிளிகள் 100க்கும் மேற்பட்ட வார்த்தைகளை நினைவுல வச்சு நம்ம கிட்ட பேசும். கிளிகளும் மனுஷங்களை மாதிரியே கூட்டமா வாழ்றது தான் அதிகமா விரும்பவே செய்யும். கிளிகள் சமூகமா வாழக்கூடிய ஒரு விலங்கு. அதோட கிளிகள் அதிக ஆயுள் கொண்ட உயிரினமாவும் இருக்கு. சில வகையான கிளிகள் வந்து 50ல இருந்து 70 ஆண்டுகள் வரைக்குமே உயிரோட இருக்கும். கிளிகளோட அந்த பேசக்கூடிய தன்மை, அதோட நிறம், புத்திசாலித்தனமான அதோட நடத்தை, இந்த மாதிரியான விஷயங்கள்னால மனுஷங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு உயிரினமா கிளிகள் இருக்கு. நம்பர் 5, பெண் குயில்கள் பெரும்பாலும் தென் துருவ பகுதியில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள்ல தான் அதிகமா வாழவே செய்யுது. பெண் குயில்கள் என்னதான் பறவையா இருந்தாலும் அதோட உடல் பறக்கக்கூடிய தன்மையில இல்லாம நீந்தக்கூடிய தன்மையில தான் பரிணமிச்சிருக்கே செஞ்சிருக்கு. பெண் குயில்கள் வந்து கூட்டமா வாழக்கூடிய தன்மை கொண்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான பெண் குயில்கள் ஒரே இடத்துல வாழும். எம்பரர் பெண் குயின்ற பெண் குயில்கள் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பெண் குயில்களா இருக்கு. அந்த பெண் குயில்கள் கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் நீளம் வரைக்கும் உயரமா இருக்கும். பெரும்பாலான உயிரினங்கள்ல தாய் உயிரினம் தான் அதோட குட்டிகளை ரொம்பவே பாதுகாப்பா பாத்துக்கும். ஆனா பெண் குயில்கள்ல தாய் பெண் குயில் பாத்துக்கிறத விட தந்தை பெண் குயில் ரொம்ப அழகாவே அதோட குட்டிகளை பாத்துக்கும். நம்பர் 6, மனிதனை போலவே தோற்றமும் அறிவும் கொண்ட ஒரு விலங்கு தான் உராங்குட்டான். உராங்குட்டான்ற வார்த்தைக்கு மலாய் மொழியில வந்து காட்டு மனிதன் அர்த்தம். இந்த உராங்குட்டான்கள் வந்து பெரும்பாலும் மரங்கள் தான் வாழவே செய்யுது. இந்த உராங்குட்டானும் மனுஷங்களை மாதிரி ஒரு சில பொருட்களை வந்து கருவிகளா பயன்படுத்துது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மரத்தோட உயரத்துல இருக்கக்கூடிய பழங்களை பறிக்கிறதுக்கு அது குச்சிகளை பயன்படுத்துது. இது மாதிரி ஒரு சில இடங்கள்ல அது கருவிகளை பயன்படுத்த கத்துக்கிட்டு இருக்கு. உராங்குட்டான்களும் மனுஷங்களை மாதிரி அதோட குட்டிகளை ரொம்பவே பாசமா பாத்துக்கும். உராங்குட்டானோட கைகள் வந்து 2 மீட்டர் வரைக்கும் நீளமா இருக்கும். உராங்குட்டானோட கண்ணு, முகம், சிரிப்பு எல்லாமே மனுஷங்களை மாதிரியே இருக்கும். எப்படி சிரிக்கலாம் பாருங்க, பாத்தீங்களா? ரொம்ப அமைதியா பேச்ச மாதிரி சிரிக்கலாம் பாருங்க. நம்பர் 7, சிங்கங்களை வந்து காட்டோட அரசன்னு சொல்றது காரணமே அது கூட்டமா வாழக்கூடிய அதோட கட்டமைப்புனால தான். ஒரு சிங்கத்தோட கூட்டத்துல மட்டுமே 10ல இருந்து 15 சிங்கங்கள் வரைக்கும் இருக்கும். ஒரு சிங்கத்தோட கர்ஜனை 8 கிலோமீட்டர் வரைக்குமே கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கர்ஜனையை ஒரு சிங்கம் வெளிப்படுத்தும். அந்த ஒரு கர்ஜனைக்கே சிங்கத்தை பார்த்து பல விலங்குகள் காட்டுல மிரளும். அதோட ஆண் சிங்கத்தோட பிடரி முடி, அதோட உடலமைப்புன்னு பல விலங்குகளை மிரட்டுற மாதிரி தான் இருக்கவே செய்யும். ஆனா இந்த அளவுக்கு ஆண் சிங்கம் மிரட்டுற மாதிரி இருந்தாலும் ஒரு ஆண் சிங்கம் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வரைக்குமே தூங்கக்கூடியது. பெரும்பாலும் வேட்டையாடுறதெல்லாம் பெண் சிங்கங்கள் தான். அப்படி பெண் சிங்கங்கள் வேட்டையாடி வரக்கூடிய இறைச்சிகளை தான் இந்த ஆண் சிங்கங்கள் சாப்பிடவே செய்யுது. ஆனா எல்லா நேரமும் ஆண் சிங்கங்கள் இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காது. பெண் சிங்கங்களால வேட்டையாட முடியாத நேரத்தில் இந்த ஆண் சிங்கங்கள் தான் வேட்டையாடவே செய்யும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பெண் சிங்கங்கள் இந்த மாதிரி வேட்டையாடும், ஆண் சிங்கங்கள் இந்த மாதிரி வேட்டையாடும். ஒரு வேட்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சிங்கம் மட்டுமே 30 கிலோ வரைக்குமே இறைச்சியை சாப்பிடும். ஒரு சிங்கத்துக்கு மட்டுமே இவ்வளவு இறைச்சி தேவைப்படுச்சுன்னா இப்போ காட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிங்கத்துக்குமே எவ்வளவு தேவைப்படும். ஆனால் உணவு சங்கிலியை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு விலங்குக்கு ஏற்ற மாதிரி தான் இயற்கையாக அமைஞ்சிருக்கு.
நம்பர் 8, எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு முழுக்க முழுக்க பாலைவனத்துல வாழ்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் தான் ஒட்டகம். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த ஒட்டகத்தோட திமில் மாதிரியான அந்த அமைப்புல வந்து தண்ணீர் இருக்கணும். ஆனா உண்மையிலே அந்த இடத்துல தண்ணீர் இருக்காது, அதுக்குள்ள கொழுப்பு தான் இருக்கும். பாலைவனத்துல தாக்கு பிடிச்சி இருக்கிறதுக்கு அந்த கொழுப்பு மிகப்பெரிய அளவில் அதுக்கு பயன்படுது. தண்ணீர் இல்லாமலே ஒட்டகத்தால பல வாரங்களுக்கு வாழ முடியும். அதோட தண்ணீர் கிடைச்சிருச்சுன்னா ஒரு ஒட்டகத்தால ஒரே நேரத்துல 100 லிட்டர் வரைக்குமே தண்ணீரை குடிக்க முடியும். பாலைவனத்துல வாழ்றதுக்காகவே படைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஒட்டகத்தோட கால்களும் பாலைவன மணல்ல நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பெருசா தான் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பெரிய கால்கள் அந்த ஒட்டகத்துக்கு இருக்கிறதுனாலயே அது பாலைவன மணல்ல அவ்வளவு சீக்கிரம் தடிக்கலாம் கீழே விழுகாது. ஒட்டகங்கள் வந்து மனுஷங்களுக்கு 1000 ஆண்டுகளுக்கு மேல போக்குவரத்துக்கு பயன்படுது. நம்பர் 9, மனிதர்களை போலவே புத்திசாலித்தனமா கடல்ல இருக்கக்கூடிய ஒரு விலங்கு தான் டால்பின்கள். டால்பின்களுக்கு வந்து கூட்டமா வாழ்றது தான் ரொம்பவே பிடிக்கும். அதனாலே டால்பின்கள் கூட்டமா தான் வாழவே செய்யும். டால்பின்களோட மூளை வந்து ரொம்பவே சிக்கலானது. அந்த மாதிரியான மூளையை கொண்டிருக்கிறதுனாலே டால்பின்கள் வந்து ரொம்பவே புத்திசாலியான விலங்குகள். ஒவ்வொரு டால்பினுமே ஒவ்வொரு விதமான சத்தத்தை வெளிப்படுத்தும். அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய மற்ற டால்பின்கள் வந்து அந்த சத்தத்தை வச்சு இது இந்த டால்பின் அதுங்களால கண்டுபிடிக்க முடியும். இன்னும் டால்பின்களை பத்தி சொல்லணும்னா கண்ணாடியை பார்த்து இது நான் தானே புரிஞ்சிக்கக்கூடிய விலங்குகள்ல டால்பினும் ஒண்ணு. ஒரு டால்பின் ஒரு கண்ணாடியை பார்த்து அதுதானே அதால புரிஞ்சிக்க முடியும். டால்பின்கள் கூட்டமா வாழ்றதை விரும்புறதுனால டால்பின்கள் வந்து மனுஷங்களோட நட்பா இருக்கிறது அதுக்கு ரொம்பவே பிடிக்கும். பல இடங்கள்ல டால்பின்கள் வந்து மனுஷங்களை காப்பாத்திருக்கு. அந்த அளவுக்கு டால்பின்கள் ஒரு அன்பான, ஒரு அழகான, ஒரு அறிவான உயிரினம். நம்பர் 10, இரவுல மட்டுமே வேட்டையாடக்கூடிய விலங்குகள்ல ஆந்தையும் ஒண்ணு. ஆந்தையால அதோட தலையை வந்து 270 டிகிரி வரைக்குமே திருப்ப முடியும். ஆந்தையோட கண்கள் வந்து இரவுல வேட்டையாடுறதுக்காகவே உருவாக்கப்பட்டது. அதோட கண்கள் ரொம்பவே பெருசா இருக்கிறதுனாலயே இரவுல கூட அதால தெளிவா பார்க்க முடியும். அதோட சிறகுகளும் இரவு வேட்டைக்கு தகுந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறதுனாலே அது பறக்கும் போது அந்த அளவுக்கு சத்தமே கேட்காது. ஆந்தைகள் பெரும்பாலும் இரவு நேரத்துல எலிகளையும் சிறிய வகை பறவைகளை தான் உணவாவே உண்ணுது. பல கலாச்சாரங்கள்ல ஆந்தையை வந்து ஒரு அறிவுக்கான சின்னமா பாக்குறாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல ஆந்தையை அபசகுணமாகவும் நினைக்கிறாங்க. நம்பர் 11, பலம், சுறுசுறுப்பு, இது ரெண்டுமே கலந்த ஒரு உயிரினம் தான் புலி. பூனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பூனைகள்ல புலியும் ஒண்ணு. எப்படி மனுஷங்களோட கைரேகை ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமா வித்தியாசமா இருக்குமோ அதே மாதிரி தான் புலிகளோட உடல்ல இருக்கக்கூடிய கோடுகளும். ஒவ்வொரு புலிகளுக்குமே அதோட கோடுகள் வந்து தனித்துவமா தான் இருக்கும். புலிகளால ஒரு பாய்ச்சல்ல மட்டுமே 10 மீட்டர் வரைக்குமே நீளமா பாய முடியும். புலிகள் எப்படி தரையில ரொம்பவே சுறுசுறுப்பா வேகமா இருக்குமோ அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காத மாதிரி தான் தண்ணியிலையும் அது இருக்கவே செய்யும். தண்ணியில அது ரொம்பவே சுறுசுறுப்பா நீந்தக்கூடிய தன்மை கொண்டதா தான் புலிகள் இருக்கு. இந்த மாதிரியான தன்மை கொண்டிருக்கிறதுனால தான் புலிகளை பல இடங்கள்ல சின்னங்களா பயன்படுத்துறாங்க. நம்பர் 12, மீர்கட். ஆப்பிரிக்காவோட பாலைவன பகுதியில தான் இந்த உயிரினம் வாழுது. இந்த விலங்கு சமூகமா குழுக்களா வாழக்கூடிய தன்மை கொண்டது. ஒரு குழுவுல மட்டுமே 20க்கும் மேல மீர்கட் இருக்கும். இந்த விலங்கோட வாழ்க்கையே கிட்டத்தட்ட மனுஷங்க மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலர் உணவு தேடும் போது ஒரு சிலர் வந்து பாதுகாப்பா இருப்பாங்க. அப்படி ஆபத்து வரும்போது ஒரு வித்தியாசமான சத்தத்தை இந்த மீர்கட் வெளிப்படுத்தும். காவல் காக்கிறவங்க வந்து ஏதாவது அச்சுறுத்தல் வரும்போது மற்ற எல்லா மீர்கட்டுக்குமே சொல்லி அந்த இடத்த விட்டு அவங்க தப்பிப்பாங்க. இந்த விலங்கோட சாப்பாடு எதுன்னு பாத்தீங்கன்னா பூச்சிகள், சிறிய விலங்குகள், அப்புறம் பாம்புகளை தான் இது உணவாவே உட்கொள்ளுது. இந்த விலங்குகளோட இந்த மாதிரியான ஒற்றுமையான கூட்டு முயற்சினால தான் இந்த விலங்குகள் பாலைவனத்திலே சர்வே ஆகுது. நம்பர் 13, தரையில் வாழக்கூடிய விலங்குகள்லேயே உயரமான விலங்கு எதுன்னு கேட்டால் எல்லாருமே கண்டிப்பாக ஒட்டகச்சிவிங்கன்னு சொல்லுவோம். இந்த ஒட்டகச்சிவிங்கள் சராசரியாக 18 அடி வரைக்கும் உயரமாக இருக்கும். இதோட உயரத்துக்கு காரணம் அதோட கழுத்துன்னு கூட சொல்லலாம். அந்த கழுத்து ரொம்பவே நீளமானது. இந்த ஒட்டகச்சிவிங்கோட கழுத்து நீளமாக இருந்தாலும் மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரியே இந்த ஒட்டகச்சிவிங்கும் 7 கழுத்தெலும்புகள் தான் இருக்கு. எதனால இந்த ஒட்டகச்சிவிங்கி இந்த அளவுக்கு கழுத்து உயரமான விலங்கா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய காரணங்கள்லாம் கிடையாது. பழைய காலத்தில் எப்படி டைனோசர்லாம் ரொம்பவே நீளமாக இருந்து அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள்லாம் சாப்பிட்டுச்சோ அதே மாதிரி இந்த ஒட்டகச்சிவிங்கும் மரத்தில் இருக்கக்கூடிய இலையெல்லாம் சாப்பிட்றதுக்கு தான் இந்த மாதிரி நீளமான கழுத்தோட அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த மாதிரி மரத்தில் இருக்கக்கூடிய இலை தலைகளை சாப்பிட்றதுக்காகவே இதோட நாக்கு ரொம்பவே நீளமாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஒட்டகச்சிவிங்கோட நாக்கோட நீளம் வந்து 18 to 20 அங்குலம் வரைக்கும் நீளமா இருக்கும். அதோட அந்த நாக்கோட நிறம் கருப்பு நிறத்துல இருக்கும். இந்த ஒட்டகச்சிவிங்கோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட இதயமும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒட்டகச்சிவிங்கோட இதயம் 2 அடி நீளமும் 11 கிலோ எடை கொண்டதா இருக்கு. இந்த இதயத்தை வச்சு தான் அதோட உடல்ல இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்குமே அதோட ரத்தத்தை பம்ப் பண்ணுது. அந்த ஒட்டகச்சிவிங்கோட மிகப்பெரிய உடல் முழுக்கவே ரத்தத்தை பம்ப் பண்றதுக்காக இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதயம் அந்த உடல்ல இருக்கு. இந்த மாதிரியான வித்தியாசமான அமைப்புகள் இருக்கிறதுனால தான் ஒட்டகச்சிவிங்கல் ஒரு ஆச்சரியமான ஒரு விலங்கா இருக்கு. நம்பர் 14, பிளாக் பேந்தர்ன்றது ஒரு தனியான ஒரு விலங்கினம் கிடையாது. இந்த பிளாக் பேந்தரோட உடல்ல வந்து மெலனின் அதிகமாக உருவானதுனால தான் இது இந்த மாதிரி கருப்பு நிறத்துக்கே மாறவே செஞ்சிருக்கு. இந்த குறைபாடுனால அந்த விலங்கோட தொலை முழுசாவே கருப்பா தான் இருக்கும். இந்த பிளாக் பேந்தர் பெரும்பாலும் நம்ம டிஸ்கவரி அதெல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ வெளிநாட்டில் தான் இருக்குன்னு நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா இந்த பிளாக் பேந்தர் வந்து இந்தியாவிலே இருக்கு. குறிப்பா இந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய காபினி காடுகள்ல இது காணப்படுது. ஆனா அங்க காணப்படக்கூடிய பிளாக் பேந்தர் வந்து ரொம்பவே அரிதா கொஞ்சமா தான் இருக்கவே செய்யுது. பிளாக் பேந்தர் என்னதான் முழுசா கருப்பா இருந்தாலும் சூரிய ஒளியில பார்க்கும்போது பிளாக் பேந்தரோட உடல்ல சின்ன சின்ன புள்ளிகள் தெரியும். இது காரணமே அந்த ஜாகுவார் இனத்தை சேர்ந்ததுன்றனால தான். பிளாக் பேந்தர் வந்து பெரும்பாலும் இரவு நேரத்தில் தான் வேட்டையாடவே செய்யும். அதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிளாக் பேந்தர் கருப்பா இருக்கிறதுனால அந்த இருட்டு வந்து அதுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு. இருட்டு நேரத்தில் அமைதியா வந்து பிளாக் பேந்தர் அதோட இரையை தூக்குறதுல ரொம்பவே கில்லாடி. பிளாக் பேந்தர் இயற்கையில ரொம்பவே ஒரு அரிதான ஒரு உயிரினமா இருக்கு. பிளாக் பேந்தரால ஒரு தாவலம் மட்டுமே 6 மீட்டர் வரைக்கும் உயரமா தாண்ட முடியும். இதனாலேயே மரங்கள்ல ஏறுறது பிளாக் பேந்தருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதோட பிளாக் பேந்தர் மரங்கள்ல இருந்து அதோட இரையை திடீர்னு தாக்கி தான் தூக்கவே செய்யும். பிளாக் பேந்தர் ரொம்பவே ஒரு அறிவாளியான ஒரு உயிரினம். பிளாக் பேந்தர் பெரும்பாலும் மனுஷங்க கிட்ட வச்சுக்காது. அது மனுஷங்களை பார்த்தாலே விலகி போறதுக்கு தான் விரும்பவே செய்யும். பிளாக் பேந்தர் பல கலாச்சாரங்கள்ல வீரம் சக்திக்கான ஒரு அடையாளமா இருக்கு. மார்வெல்ல கூட பிளாக் பேந்தர்னு ஒரு கேரக்டரே இருக்கு. பிளாக் பேந்தர் இயற்கையா காட்டுல வாழும்போது 12 to 15 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழும். அதுவே மனுஷங்களோட பராமரிப்புல வாழ்ந்துச்சுன்னா பிளாக் பேந்தர் 20 ஆண்டுகள் வரைக்கும் உயிரோட வாழும்.
நம்பர் 15. பெரும்பாலும் இந்த ஃபிளமிங்கோவை பார்க்கறதுக்கு இளஞ்சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும். ஆனா உண்மையிலேயே இந்த பறவைகள் பிறக்கும் போது சாம்பல் நிறத்திலையும் வெள்ளை நிறத்திலையும் தான் இந்த பறவைகள் பிறக்கவே செய்யும். பிறந்து கொஞ்சம் காலகட்ட கழிச்சு இதுங்க உணவு சாப்பிடுற நேரத்துல தான் இது கொஞ்சம் கொஞ்சமா இளஞ்சிவப்பு நிறத்துக்கே மாறும். அது வரைக்கும் இந்த பறவைகள் வெள்ளை மற்றும் சாம்பல் நிறத்துல தான் காணப்படும். இந்த இளஞ்சிவப்பு நிறம்ன்றது இந்த பறவைகளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிறமா இருக்கு. ஏன்னா இந்த பறவைகளோட கூட்டத்துல எந்த பறவை வந்து அதிகப்படியான இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும் அந்த பறவை தான் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு பறவையா இருக்கும். ஒருவேளை இந்த பறவையோட கூட்டத்துல இளஞ்சிவப்பு நிறத்துல இல்லாம வெள்ளை நிறத்துல இந்த பறவை இருந்துச்சுன்னா அது ரொம்பவே பலவீனமான ஒரு பறவையா இருக்குன்னு அர்த்தம். இந்த பறவைகள் வந்து அதோட உணவை வந்து தலையில இருக்கும் போதே சாப்பிடும். அதாவது தண்ணீர்ல நின்று கழுத்தை கீழே குனிஞ்சு அங்க இருக்கக்கூடிய மீன்களை அது அப்படியே சாப்பிடும். பிற உயிரினங்கள்லாம் நேரா இருக்கும்போது அதோட உணவே சாப்பிடும். ஆனா இந்த பறவைகள் மட்டும் தலையில இருக்கும்போது கூட அதோட உணவை அதால சாப்பிட முடியும். இந்த பறவைகளை நம்ம பெரும்பாலும் பார்க்கும்போது அதுங்க ஒத்த காலில் தான் நிற்கும். இந்த மாதிரி இந்த பறவைகள் ஒத்த காலில் நிற்கிறதுனால அதோட உடல் சக்தி வந்து சேமிக்கப்படுது. அதோட இந்த பறவைகளோட உடல் வெப்பத்தையே சீரா வச்சுக்க முடியுது. இந்த ஃபிளமிங்கோ வந்து நன்னீர்லையும் வாழும். அதோட அதிகப்படியான உப்பு இருக்கக்கூடிய நீர்லையும் இந்த ஃபிளமிங்கோ வாழும். இந்த பறவைகளோட சராசரியான ஆயுட்காலம் வந்து இயற்கையில வாழும்போது 20 to 30 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழும். இதுவே பாதுகாக்கப்பட்ட இடங்கள்ல இந்த பறவைகள் வளர்க்கப்பட்டுச்சுன்னா 40 ஆண்டுகள் வரைக்கும் கூட உயிரோட வாழும். இந்த பறவைகள் எந்தெந்த இடங்கள் எல்லாம் அதிகமாக காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, இந்தியா, தென் அமெரிக்கா, அப்புறம் கரிபியன் தீவுகள். இந்த இடங்கள்ல தான் இந்த பறவைகள் அதிகமாக காணப்படுது. நம்பர் 16. எப்படி 1000 ஆண்டுகளா போக்குவரத்துக்கு ஒட்டகங்கள் பயன்படுத்துச்சோ அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாம மனுஷங்களுக்கு போக்குவரத்துக்காக பயன்படுத்த ஒரு உயிரினம் தான் குதிரைகள். சொல்லப்போனா மனுஷங்க போக்குவரத்துக்காக பயன்படுத்தின முதல் உயிரினமே குதிரை தான் சொல்லப்படுது. ஆனா எது எப்படியோ ரொம்ப வருஷமாவே குதிரைகளை மனுஷங்க பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. குதிரைகளால மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். அதோட குதிரைகள் அதிகப்படியான நினைவாற்றல் கொண்டதா இருக்கு. ஒரு குதிரையால தன்னோட உரிமையாளர் யாருன்றது ரொம்ப எளிதாவே அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். உலகத்துல 300க்கும் மேற்பட்ட குதிரை இனங்கள் இருக்கு. இந்த மாதிரியான பல காரணங்களால தான் குதிரைகள் வந்து மனித வரலாற்றில் ஒரு முக்கிய விலங்கா பார்க்கப்படுது. நம்பர் 17. கங்கார்கள் ஆஸ்திரேலியாவோட ஒரு அடையாளமா இருக்கு. கங்கார்களோட குட்டிகள் பிறக்கும் போது 2 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் தான் இருக்கும். அதுங்க பிறந்ததுக்கு அப்புறமா தாயோட முன்னாடி இருக்கக்கூடிய பைக்குள்ளதான் அது வளரவே செய்யும். தன்னை தற்காத்து தனியாக வாழக்கூடிய தன்மை வர்ற வரைக்குமே அந்த கங்கார்கள் அந்த பைக்குள்ள தான் இருக்கவே செய்யும். கங்கார்களோட பெண்கால்கள் ரொம்பவே வலிமையானது. நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்போம் கங்கார்கள் துள்ளி துள்ளி போறத. ஒரு கங்காருவால சராசரியா 25 அடி நீளம் வரைக்குமே குதிக்க முடியும். எல்லா கங்காருனாலையுமே முன்னோக்கி தான் போக முடியுமே தவிர அதால பின்னோக்கி குதிக்கவே முடியாது. அதோட உடலமைப்பே முன்னோக்கி போற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதோட கங்கார்களால அதோட வாழை தரையில ஊண்டி அதோட 2 காலாலையுமே முன்னாடி இருக்கக்கூடிய எதிரியை உதைக்க முடியும். நம்பர் 18. இயற்கையோட ஆபத்தான விலங்குகள்ல ஒண்ணுதான் நீர் யானைகள். பொதுவாகவே இந்த நீர் யானைகள் உடல் எடையில ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். சராசரியா ஒரு நீர் யானையோட எடை வந்து 1500 கிலோ வரைக்குமே இருக்கும். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வரைக்குமே இந்த நீர் யானைகள் தண்ணிக்குள்ள தான் கழிக்கவே செய்யுது. நீர் யானையால அதோட வாயை வந்து 180 டிகிரி வரைக்குமே திறக்க முடியும். அதோட நீர் யானைகளுக்கு 1 அடி நீளம் இருக்கக்கூடிய பற்களும் இருக்கு. நீர் யானைகளால தண்ணீருக்குள்ள 5 நிமிஷம் வரைக்குமே மூச்சு விடாம இருக்க முடியும். ஏன் நீர் யானைகள் இந்த அளவுக்கு தண்ணிக்குள்ள இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதோட உடல் எடை தான் காரணமே. அதுக்கு நீர் யானைகள் வந்து தரையில ஸ்லோவா இருக்கும்னு நினைக்காதீங்க. நீர் யானைகளால தரையில வந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் வேகமா ஓட முடியும். இதெல்லாம் விட நீர் யானைகிட்ட இருந்து ரொம்பவே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீர் யானைகள் வந்து சூரிய ஒளியில இருந்து அதை பாதுகாக்கிறதுக்கு சிவப்பு நிறத்துல வேர்வே வெளியிடும். இதை கேட்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. நம்பர் 19. கழுதை புலிகள். இந்த கழுதை புலிகளுக்கு கழுதை புலிகள்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த விலங்குகள் எழுப்பக்கூடிய சத்தம் கழுதை மாதிரி இருந்ததுனாலையும் இதோட உடல் தோற்றம் வந்து புலிகளுக்கு இருக்கிற மாதிரி கோடுகள் இருந்ததுனாலதான் இந்த உயிரினத்துக்கு கழுதை புலிகள்னு பேரே வந்துச்சு. இந்த கழுதை புலிகள் பெரும்பாலும் எங்க வாழுதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, மேற்கு ஆசியாவிலையும் தெற்கு ஆசியாவிலையும் வாழுது. இந்தியாவில் எந்தெந்த இடங்கள்ல இந்த கழுதை புலிகள் காணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேச, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊர் பகுதிகளில் இது காணப்படுது. பெரும்பாலும் இந்த கழுதை புலிகள் வாழக்கூடிய இடம் எந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வறண்ட நிலம், புதற்காடுகள், பாறை, அப்புறம் மலைப்பகுதிகளில் தான் இந்த கழுதை புலிகள் காணப்படும். ஒரு சில நேரங்கள்ல மனுஷங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த கழுதை புலிகள் காணப்படும். இந்த உலகத்துல மொத்தமா 4 வகையான கழுதை புலி இனங்கள் காணப்படுது. ஒவ்வொரு கழுதை புலிக்குமே சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். கழுதை புலிகளோட உணவு பழக்கத்துல பெரும்பாலும் இருக்கிறது இறந்த விலங்குகளை சாப்பிடுறது தான். பெரும்பாலும் இறந்த விலங்குகளை சாப்பிட்டாலும் கழுதை புலிகள் வேட்டையாடியும் சாப்பிடும். அப்படி ஒருவேளை வேட்டையாட முடியலன்னா பிற விலங்குகள் வேட்டையாடினதையும் கழுதை புலிகள் வந்து அபகரிச்சு சாப்பிடும். சிங்கங்களை மாதிரி கழுதை புலிகள் வந்து சதைகளை மட்டும் சாப்பிடாது. அது ஒரு விலங்கோட எலும்பு, தோல், கொம்ப கூட கழுதை புலிகள் சாப்பிடும். இறந்த உணவுகள் இந்த கழுதை புலிகள் சாப்பிடுறதுனாலயே இருக்கக்கூடிய மிச்ச மீதிகள் வந்து எலும்புகளும் கொம்புகளா தான் இருக்கும். அதனால இந்த உணவை சாப்பிடுறதுக்காகவே கழுதை புலிகளோட பற்களும் அதோட வயிறும் ரொம்பவே வலுவா இருக்கும். கழுதை புலிகளோட செரிமான மண்டலம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு முழு எலும்பை கூட ஒரு கழுதை புலியால செரிக்க முடியும். இந்த மாதிரி காடுகளில் காணப்படக்கூடிய இறந்த உணவுகளை சாப்பிடுறதுனாலயே கழுதை புலிகள் வந்து இயற்கையை சுத்தமா வச்சுக்கிறதுல ஒரு முக்கிய இடத்தை வகிக்குது. லியோ படம் வந்த நேரத்தில் நீங்க இந்த சவுண்டை கேட்டிருப்பீங்க. கழுதை புலிகள் இந்த சத்தத்தை ஒவ்வொரு எமோஷனுக்குமே பயன்படுத்தும். இந்த சத்தம் வந்து ஒவ்வொரு கழுதை புலிக்குமே வித்தியாசமா இருக்கும். அதோட அந்த கழுதை புலி எந்த மாதிரியான உணர்வை வெளிப்படுத்துதுன்றதும் அந்த சத்தத்துல இருக்கும். கழுதை புலிகள் இந்த சத்தத்தை வந்து பயம், கோபம், ஆதிக்கம், தொடர்புக்காக இந்த சத்தங்களை வெளிப்படுத்தும். கழுதை புலிகள் வந்து சிங்கங்களை மாதிரி புலிகளை மாதிரி ஆண்கள் தலைமையேற்ற ஒரு குழு கிடையாது. கழுதை புலிகள் இனத்துல பெண்கள் தான் தலைமை ஏற்குமே. ஒவ்வொரு குழுக்குமே தனி எல்லையும் ஒழுக்கமும் தலைமை பண்பும் மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒவ்வொரு தனிப்பட்ட கழுதை புலியை பொறுத்தது. கழுதை புலிகள் குரங்குகளை விட ரொம்பவே புத்திசாலியான ஒரு உயிரினம். கழுதை புலிகள் ஒரு இரையை வேட்டையாடினாலும் சரி, இல்ல சாப்பிடுற
கொல்லணும்னாலும் சரி எல்லாத்தையுமே திட்டம் போட்டு தான் கழுதை புலிகள் செய்யும். பொதுவாகவே கழுதை புலிகள் வந்து மனுஷங்களை அந்த அளவுக்கு தாக்குனது கிடையாது. ரொம்பவே கம்மியான அளவு தான் கழுதை புலிகள் மனுஷங்களை தாக்கியிருக்கு. அதுவும் பெரும்பாலும் எதனால தாக்குதுன்னு பாத்தீங்கன்னா மனுஷங்களை பார்த்து பயந்து தான். இரவு நேரத்துல கழுதை புலிகள் தனியா வரும்போது உணவு தேடி வரும்போது தான் இந்த மாதிரியான தாக்குதல் நடக்குது. கழுதை புலிகளோட குட்டிகள் வந்து பிறக்கும் போதே அதோட கண்கள் திறந்திருக்கும். அதோட அந்த குட்டிகளுக்கு பிறக்கும் போதே பற்களும் இருக்கும். பிறந்த குட்டிகள் பிறந்த கொஞ்ச நாள்லயே பிற குட்டிகளை கொல்ற அளவுக்கு சண்டை போடுற திறமையை கொண்டு இருக்கும். இந்த மாதிரி இயற்கையிலே கழுதை புலிகளோட குட்டிகள் இருக்கிறதுனால அது உயிரோட இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் அந்த குட்டிகளுக்கு கொடுக்குது. ஒரு கழுதை புலிகள் வேட்டைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல சிங்கங்கள் வருமா என்னன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கே போகும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு வேட்டைக்கு முன்னாடியுமே ஒவ்வொரு கழுதை புலி கூட்டமும் ரொம்பவே புத்திசாலித்தனமா திட்டம் போடும். ஒருவேளை காட்டுல கழுதை புலி என்ற ஒரு உயிரினமே இல்லைன்னா காட்டுல இருக்கக்கூடிய பல விலங்குகள் நோயோட தான் சுத்துமே. ஏன்னா காடுகளில் இருக்கக்கூடிய பல இறந்த விலங்குகள் இந்த கழுதை புலிகள் தான் சாப்பிடுது. இந்த மாதிரி சாப்பிட்டு இயற்கையை ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறதுனால தான் காட்டுக்குள்ள அதிகப்படியான நோய்களே பரவுறதில்லை. ஒருவேளை காட்டுக்குள்ள கழுதை புலிகள் இருந்துச்சுன்னா இயற்கையோட சமநிலையும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். நம்பர் 20, யானைகள் ஒரு அபாரமான ஒரு நினைவாற்றலை கொண்ட விலங்குகளாக இருக்குது. ஏன்னா யானைகள் வந்து அதோட குடும்பத்தையும் அவங்களோட நண்பர்களையும் பல ஆண்டுகள் பார்க்காம இருந்து அதுக்கப்புறமா பார்க்கும்போது அவங்களை ஈஸியாக அது கண்டுபிடிக்கும். அந்த அளவுக்கு நினைவாற்றல் கொண்ட விலங்குகள் தான் யானைகள். யானைகளோட மூளை வந்து 5 கிலோ வரைக்கும் எடை கொண்டதாக இருக்குது. இதுதான் நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள்லேயே மிகப்பெரிய மூளை கொண்ட விலங்காக இருக்குது. யானைகள் என்னதான் மதம் பிடிச்சி காட்டையை அழிக்கிற அளவுக்கு கோபமாக இருந்தாலும் யானைகள் வந்து ரொம்பவே இரக்கத்தன்மை கொண்ட ஒரு விலங்கு. எந்த அளவுக்கு இரக்கத்தன்மை கொண்ட விலங்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த யானைகளோட முன்னோர்கள் இறந்து அந்த இறந்தவங்களோட எலும்பை மறுபடியும் பார்க்கும்போது அந்த எலும்பை பார்த்து அந்த யானைகள் கஷ்டப்படும். அந்த அளவுக்கு இயற்கையில் ரொம்பவே இரக்கத்தன்மை கொண்ட விலங்குகளாக தான் யானைகள் இருக்கு. இந்த அளவுக்கு பெரிய மூளை இருக்கிறதுனாலயா இல்ல அந்த அளவுக்கு தும்பிக்கை ரொம்பவே நீளமா இருக்கிறதுனாலயான்னு தெரியல. யானைகளால 10 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை கூட ரொம்பவே ஈஸியாவே அதுங்களால உணர முடியும். அந்த அளவுக்கு தண்ணீரை தேடுறதுல யானைகளோட திறன் ரொம்பவே அபாரமா இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம ஊர் யானைகளை கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஆனா ஆப்பிரிக்க யானைகளை இந்த விஷயத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஆப்பிரிக்க யானைகள் எப்பவுமே அதோட காதை ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம ஊர் யானைகள் அந்த அளவுக்கு காதை ஆட்டுறதுன்னு சொல்றது இல்ல. கம்பேர் பண்ணும்போது ஆப்பிரிக்க யானைகள் அதிகமா ஆட்டும். இது ஏன்னு பாத்தீங்கன்னா யானைகளோட உடல்ல அதோட காதுகள் வந்து ஒரு ஏர் கண்டிஷன் மாதிரி ஒர்க் ஆகுது. காதுகள் வந்து யானைகளோட உடல்ல பெரிய அளவு வெப்பத்தை வெளியேற்றதுக்கு ரொம்பவே உதவுது. இதனாலதான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய யானைகளை விட ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய யானைகள் அதிகமா காதை ஆட்டவே செய்யுது. ஏன்னா இங்க விட அங்க வெப்பம் ரொம்பவே அதிகமா இருக்குன்றனாலதான். நம்பர் 21, மனுஷங்க காட்டுல தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒட்டகம் குதிரை எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு வந்து அந்த விலங்குகளை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பழக்கப்படுத்தி எப்படி பயன்படுத்துறாங்களோ அந்த மாதிரி ஒரு உயிரினத்தை அவங்களால பழக்கப்படுத்த முடியாமலே இருந்துச்சு. இப்போ வரைக்குமே அந்த உயிரினத்தை மனுஷங்களால பழக்கப்படுத்த முடியல. அந்த உயிரினம் தான் வரி குதிரைகள். எதனால வரி குதிரைகளை குதிரை மாதிரி பழக்கப்படுத்த முடியலன்னு பாத்தீங்கன்னா வரி குதிரைகள் ரொம்பவே அக்ரெசிவா இருக்கும். அதுங்க பெரும்பாலும் காட்டுல வாழ்றதை தான் அதிகமா விரும்பவே செய்யும். வரி குதிரைகள் மனுஷங்களுக்கு கட்டுப்பட்டெல்லாம் வாழ செய்யாது. அது சுதந்திரமா வாழ்றதுக்கு தான் அதிகமா விரும்பவே செய்யுது. எப்படி மனுஷங்களோட கைரேகை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் வரி குதிரையோட கோடுகளும். ஒவ்வொரு வரி குதிரைக்குமே தனித்துவமான கருப்பு வெள்ளை கோடுகள் இருக்கும். எதனால அந்த கருப்பு வெள்ளை கோடுகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வரி குதிரைகளை வந்து சூரிய ஒளியிலிருந்து காப்பாத்தி குளிர்ச்சியா அதோட உடலை வச்சுக்கிறதுக்கு தான். வரி குதிரைகள் பெரும்பாலும் கூட்டமா வாழ்றதை தான் விரும்பவே செய்யும். இந்த மாதிரி கூட்டமா வாழ்றது வரி குதிரைக்கு பல நன்மைகளை கொடுக்குது. இந்த மாதிரி கூட்டமா வரி குதிரைகள் இருக்கும்போது அந்த இடத்துல பல கருப்பு வெள்ளை கோடுகள் இருக்கிறதுனாலே எதிரிகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். வரி குதிரைகள் ரொம்பவே வேகமா ஓடக்கூடிய விலங்குகளா இருக்காது. மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடியது. நம்பர் 22, கடமான் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் வாழுது. குறிப்பாக சொல்லணும்னா ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, அப்புறம் அமெரிக்கா இந்த கண்டங்கள் எல்லாத்துலேயுமே கடமான் வாழுது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த கண்டங்கள் இருக்கக்கூடிய மலைப்பகுதி, புல்வெளி, காடுகள், பனிக்காடுகள் இந்த மாதிரி எல்லா சூழல்லையுமே இந்த கடமான்கள் வாழுது. பொதுவாக ஆண் கடமான்களுக்கு மட்டும்தான் பெரிய வளைந்த கொம்புகள் இருக்கும். இந்த கொம்புகள் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த கடமானுக்கு விழுந்து மறுபடியும் வளரும். இந்த மாதிரி கொம்புகள் இந்த கடமான்களுக்கு விழுந்து வளர்றது இயற்கையோட ஒரு அற்புதமாக பார்க்கப்படுது. இந்த கொம்புகள் அந்த கடமான்களுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்குது. இதனால எந்த ஒரு சண்டை வந்தாலும் இந்த கடமான்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கு. அதோட காட்டில் இந்த கடமானோட ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கும் இந்த கொம்புகள் பயன்படுது. கடமானோட உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா பிற மான்கள் மாதிரியே இதுவும் சைவ உணவை தான் உண்ணுது. அதாவது புற்கள், இலைகள், பழங்கள், விதைகள் இதை தான் அதை சாப்பிடவே செய்யுது. இந்த மாதிரி இந்த கடமான்கள் பழங்களையும் விதைகளையும் சாப்பிடுறதுனாலேயே விதைகள் பரவுறதுல இந்த கடமான்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. கடமான்களோட கண்கள் ரொம்பவே பெருசா இருக்கும். அந்த கண்கள் கடமானோட பக்கவாட்டில் இருக்கும். அப்படி பக்கவாட்டில் இருக்கிறதுனாலேயே 300 டிகிரி வரைக்குமே கடமானால சுற்றி பார்க்க முடியும். இதனால இந்த மான்களை தாக்க வரக்கூடிய எதிரியை வந்து இந்த மான்களால தூரத்துல இருந்தே பார்க்க முடியும். இந்த கடமானோட காது கேட்கக்கூடிய திறனும் இது நுகரக்கூடிய திறனும் ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருக்கு. எந்த திசையில இருந்து எந்த ஒரு சத்தம் வந்தாலுமே இந்த மான்களால தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரியே பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனோட ஸ்மெல்ல கூட இதால உணர முடியும். கடமான்கள் மணிக்கு சுமாரா 80 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும். இந்த அளவுக்கு வேகமா ஓடுறதுனால தான் புலிகள் சிங்கத்துக்கிட்ட இந்த கடமான்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் மாட்டாது. இந்த இனத்துல பெண்மான்கள் வந்து அதோட குட்டிகளை வந்து புற்களுக்கு நடுவுல மறைச்சு வச்சுட்டு தான் உணவு தேடவே போகும். அப்படி உணவு தேடி போற நேரத்துல இந்த குட்டிகள்லாம் ரொம்பவே அமைதியா இருக்கும். அதோட இந்த மான்களோட குட்டிகள் வந்து பிற விலங்கு கிட்ட இருந்து எப்படி மறைஞ்சிருக்குதுன்றதையும் கத்துக்கிட்டு இருக்கு. கடமான்கள் பொதுவாகவே சிறிய கூட்டங்களா தான் வாழவே செய்யும். அந்த கூட்டத்துக்கு ஒரு ஆண் கடமான் வந்து தலைமை இருக்கும். அப்படி ஆண் தலைமை இருக்கக்கூடிய கடமான் கூட்டத்துல வந்து நிறைய பெண் இருக்கும். சில நேரங்கள்ல மட்டும் நிறைய ஆண் கடமான்கள் சேர்ந்த கூட்டமும் இருக்கு. கடமான்கள் அதோட குரல், உடல் சைகை, வாசனை மூலமா பிற கடமான்களோட தொடர்பு கொள்ளும். பெரும்பாலான ஆண்கள் வந்து கொம்பு மூலமா சண்டை போட்டுதான் அதோட ஆதிக்கத்தை நிரூபிக்கவே செய்யும் காட்டுக்குள்ள. கடமான்கள் காட்டுல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஒரு உயிரினமா இருக்கு. இந்த கடமான்கள் தான் காட்டுல இருக்கக்கூடிய புல் மரத்தோட வளர்ச்சியெல்லாம் கட்டுப்படுத்துது. அதோட இந்த கடமான்கள் தான் சிங்கம், புலி, சிறுத்தைக்கெல்லாம் உணவாகவும் இருக்கு. இதனாலேயே இந்த கடமான்கள் வந்து இயற்கையை சமநிலையில வச்சுக்கிட்டு இருக்கு. மனிதர்கள் வேட்டையாடுறதுனாலேயே இந்த கடமான்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. சில நாடுகள்ல கடமான்களோட மாமிசத்தை சாப்பிடுறதுக்கும் அதோட கொம்புக்காக வேட்டையாடுறதுக்கும் தடைகள் இருக்கு. பல
கடமானினம் அதோட கொம்புக்காகவே அழிக்கப்பட்டிருக்கு. இதனாலேயே இந்த கடமான்களை பாதுகாக்கிறதுக்காக பல நாடுகள் பல சட்டங்களை விதிச்சிருக்காங்க. பிற விலங்குகள் மாதிரியே கடமான்களும் மனித கலாச்சாரத்துல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்திய புராணங்கள்ல கடமானம் வந்து அமைதி, பாசம், அழகுக்கான ஒரு விலங்கா தான் பார்க்கவே செய்றாங்க. நம்பர் 23. நரிகள் எப்பயுமே தனியாக வாழவே செய்யாது. நரிகள் எப்பயுமே கூட்டமாக தான் வாழவே விரும்பும். ஒரு நரியோட கூட்டத்தில் 6லேருந்து 15 நரிகள் சேர்ந்து ஒரு குடும்பமாக தான் வாழவே செய்யும். இந்த மாதிரி குடும்பமாக வாழக்கூடிய நரிகளை வந்து பேக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த மாதிரி குழுவாக வாழக்கூடிய அந்த நரி இனத்தில் வந்து ஒரு ஆண் நரியும் ஒரு பெண் நரியும் அந்த குழுவோட தலைவராக இருப்பாங்க. அந்த நரிகளை வந்து ஆல்ஃபா நரின்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்ஃபா நரிகளோட வேலையே அந்த குழுவை வந்து ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கும் பாதுகாப்பாக கவனிச்சுக்கிறது தான் அதோட வேலையே. நரிகள் வேட்டையாடுறதுல ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு உயிரினங்களா இருக்கு. நரிகள் ஒவ்வொரு வேட்டையுமே திட்டமிட்டு தான் நடத்தவே செய்யும். அந்த வேட்டையில ஒவ்வொரு நரிக்குமே ஒவ்வொரு பங்கு இருக்கு. ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு அதோட இரையை சத்தமிட்டு அதை துரத்தி அதுக்கப்புறமா மடக்கி அதை வேட்டையாடும். நரிகள் பெரும்பாலும் மான், பன்றி, எருமை இந்த மாதிரியான விலங்குகளை தான் வேட்டையாடவே செய்யும். அப்படி வேட்டையாக தாக்கும் போது ஒரு நரி மட்டும் தனியா தாக்காது, எல்லா நரிகளுமே சேர்ந்து ஒரே நேரத்தில் தான் தாக்கவே செய்யும். அதுதான் நரிகளோட வெற்றியோட ரகசியமே. நரிகளோட வாசனை பிடிக்கக்கூடிய திறனும் அதோட கேட்கக்கூடிய திறனும் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒரு நரி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சத்தத்தை கூட ஒரு நரியால தெளிவா கேட்க முடியும். அதோட நரிகளோட வாசனை பிடிக்கக்கூடிய திறன் வந்து நாய்களை விட ரொம்பவே சக்தியா இருக்கும். பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இரையை கூட நரியால வாசனை பிடிக்க முடியும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நரி வந்து நிலவை பார்த்தோன்னே ஊளையிடுதுன்னு. ஆனா உண்மையிலே நரிகள் எதுக்காக ஊளையிடுதுன்னு பாத்தீங்கன்னா பிற நரிகளோட பேசுறதுக்கு தான். அந்த நரிகள் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு நரி ஊளையிட்டு தான் மற்ற நரிகளுக்கு சொல்லவே செய்யும். அப்படி ஒரு நரி ஊளையிடும் போது அது பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நரியால கூட அதை தெளிவா கேட்க முடியும். நரிகளோட முடி வந்து ரொம்பவே தடிமனா இருக்கிறதுனாலே நரிகளால -40 டிகிரி செல்சியஸ்ல கூட உயிர் வாழ முடியும். குளிர்காலங்களில் வெப்பத்தை வந்து அதோட உடலை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த முடிகள் வந்து அந்த நரிகளுக்கு ரொம்பவே உதவி செய்யுது. அதோட நரிகள் உடல் வெப்பத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக அதுக்கு குழுவா சேர்ந்து தான் உறங்கவே செய்யும். இந்த மாதிரி உறங்குறதுனால நரிகளோட உடல்ல வெப்பம் வந்து சீரா இருக்கும். குடும்பமா வாழக்கூடிய நரிகள் வந்து ரொம்பவே பாசம் கொண்ட நரிகளா இருக்கு. ஒரு பெண் நரி ஒரு ஆண் நரி வாழ்நாள் முழுக்க அது சேர்ந்தே தான் இருக்கும். இந்த மாதிரி வாழ்றது விலங்குகள்ல ரொம்பவே அரிதான ஒண்ணு. அந்த மாதிரி வாழக்கூடிய நரிகள் வந்து அதோட குட்டிகளை சேர்ந்தே தான் பார்த்துக்கும். அதோட உணவு தேடும் போது கூட சேர்ந்தே தான் இருக்கும். பாதுகாப்பே சேர்ந்தே தான் வழங்கவே செய்யும். நரிகளோட ஓடக்கூடிய திறன் வந்து மணிக்கு 55 கிலோமீட்டர்ல இருந்து 60 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். என்னதான் இந்த அளவுக்கு வேகமா ஓடினாலும் நரிகள் ரொம்பவே பொறுமையா தான் வேட்டையாடவே செய்யும். அது இரைகளை ரொம்ப தூரத்துக்கு துரத்தி அதை சோர்வடைய செஞ்சு தான் வேட்டையாடவே செய்யும். நரிகள் ஒரு மாமிச உண்ணியா இருக்கிறதுனால அது முழுக்கவே மாமிசங்களை தான் உண்ணவே செய்யும். பெரும்பாலும் மான், பன்றி, எருமை, முயல், மீன்கள் போன்றதை தான் நரிகள் சாப்பிடவே செய்யும். ஒரு சில நேரங்களில் ஒரு சில நரிகள் மட்டும் சின்ன சின்ன பழங்களையும் செடிகளோட வேர்களையும் உண்ணும். மாமிச உணவு கிடைக்காத நேரத்தில் ஒரு சில நரிகள் மட்டும் இந்த மாதிரி உண்ணும். நரிகளோட நினைவாற்றல் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. நரிகளால் அதோட குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரியோட முகம், வாசனை, அதோட குரல் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதோட நரிகள் மன அழுத்தம், துக்கம், பாசம், மகிழ்ச்சி இந்த உணர்வுகள் எல்லாம் பிற நரிகளுக்கு வெளிப்படுத்தும். நரிகள் பல கலாச்சாரங்கள்ல மனுஷங்களோட கதைகள்ல ஒரு முக்கிய இடம் வகிக்குது. சில கலாச்சாரங்கள்ல நரிகள் வந்து விசுவாசம், தைரியத்துக்கான ஒரு அடையாளமா பார்க்கப்படுது. அதுவே ஒரு சில கலாச்சாரங்கள்ல நரிகள் வந்து மர்மம், மாந்திரிகத்துக்கான ஒரு அடையாளமா பார்க்கப்படுது. இன்னைக்கான சூழல்ல மனுஷங்க வந்து காட்டு அழிக்கிறதுனாலையும் பல இடங்கள்ல நிலங்களா மாற்றுறதுனாலையுமே நரிகளோட இனம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. இதனாலே பல நாடுகள்ல நரிகளை பாதுகாக்கிறதுக்காக பல சட்டங்கள் இருக்கு. நம்பர் 24. இந்த உலகத்தில் மீன், பறவை, விலங்கு இது மூணுமே ஒன்றா சேர்த்து ஒரு உயிரினம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ஒரு உயிரினம் இருக்குது. அந்த உயிரினத்தோட பேர் தான் பிளாட்டிபஸ். நீங்கள் ஒருவேளை கார்ட்டூன் சேனல் பார்க்குறவரா இருந்தீங்கன்னா இந்த ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப்ல இந்த பிளாட்டிபஸ் வரும், பெரிய பிளாட்டிபஸ்னு. எனக்கு அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு பிளாட்டிபஸ்னு ஒரு உயிரினம் இருக்குன்னு. இந்த பிளாட்டிபஸ்கள் வந்து ஆஸ்திரேலியா நாட்டில் வாழக்கூடிய ஒரு அரிதான ஒரு உயிரினம். இந்த பிளாட்டிபஸ்க்கு வந்து வாத்துக்கு இருக்கிற மாதிரி மூக்கும், நீர் யானைக்கு இருக்கிற மாதிரி வாழும், மீன் மாதிரி இது தண்ணியில் நீந்தக்கூடிய தன்மையும் கொண்டிருக்கு. இந்த பிளாட்டிபஸ்கள் ஆண் பிளாட்டிபஸோட பின்னங்காலில் விஷத்தன்மை கொண்ட ஒரு ஊசி மாதிரியான ஒரு முள் இருக்கும். இது அந்த பிளாட்டிபஸ் தற்காத்துக்கிறதுக்காக இருக்கு. இந்த பிளாட்டிபஸ்களோட மூக்கால மின்சார அலையை உணரக்கூடிய தன்மையும் கொண்டிருக்கு. இந்த பிளாட்டிபஸ்கள் இந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இது வித்தியாசமா தான் இருக்கு. விலங்குகள் இந்த பால் ஊட்டிகள் எல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கும். முட்டை போடுறதுனால பால் கொடுக்க முடியாது, பால் கொடுக்கறதுனால முட்டை போட முடியாது. ஆனா இந்த பிளாட்டிபஸ் வந்து இயற்கையோட விதிக்கு மொத்தமாவே மாறி போன ஒரு உயிரினமா இருக்கு. ஏன்னா இது முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சு அதுக்கு பால் கொடுக்கும். இந்த உயிரினத்தை எந்த வகைப்பாட்டில் வைக்கிறதுன்றதே தெரியாது. இது எல்லா உயிரினத்தையுமே கலந்த ஒரு உயிரினம். இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான உயிரினமும் இருக்கு. நம்பர் 25. உலகத்தில் இருக்கக்கூடிய புத்திசாலியான விலங்குகள்ல கரடியும் ஒன்று. கரடிகள் அதோட உணவு பெறுறதுக்கு அதோட நினைவாற்றலையும் அதோட அனுபவத்தையும் பயன்படுத்துது. ஒரு சில கரடிகள்னால அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்த இடத்த கூட திருப்பியும் ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்து பார்க்க முடியும். கரடிகளுக்கு தேன்ன்றது ரொம்பவே பிடிக்கும். அதனாலே தேன் கூட்ட பார்த்தாலே கரடிகள் அதை விட்டு வைக்காது, அதை உடச்சி அதை தேன் எடுத்து சாப்பிடும். அதனாலே கரடிகளுக்கு வந்து ஹனிபியர்ன்ற ஒரு பேரும் இருக்கு. குளிர்காலங்கள் வரும்போது கரடிகள் வந்து உணவு சாப்பிடாம தண்ணி குடிக்காம 5 மாசங்கள்ல இருந்து 7 மாசங்கள் வரைக்குமே தூங்க செய்யும். இந்த நீண்ட தூக்கத்தை மேற்கொள்றதுக்காகவே கரடிகளோட உடல் வந்து ரொம்பவே மெதுவாக தான் இயங்கவே செய்யும். அப்படி மெதுவாக இயங்குறதுனால கரடிகளோட சக்திகள் வந்து சேமிக்கப்படும். ஒரு சில போலார் பியர்னால அதிகபட்சம் 100 கிலோமீட்டர் தூரம் வரைக்குமே நீந்த முடியும். இந்த மாதிரி இத்தனை கிலோமீட்டர் நீந்துறதுன்றது வனவிலங்குகள்ல ரொம்பவே அபூர்வமான ஒண்ணு. எல்லா கரடிகளுமே மாமிசம் மட்டும் சாப்பிடாது, அது பழம், புல்லு இதை கூட சாப்பிடும். புலி பசிச்சாதான் புல்ல சாப்பிடாது, கரடிக்கு பசிச்சுன்னா புல்லையும் சாப்பிடும். இது காரணமே கரடிகள் வந்து சைவ உணவா இருந்தாலும் சாப்பிடும், அசைவ உணவா இருந்தாலும் சாப்பிடும். கிட்டத்தட்ட கரடிகளும் பெரும்பாலான மனுஷங்க சாப்பிடுற மாதிரி தான் சாப்பிடவே செய்யும். இந்த குளிர்கால தூக்கத்துக்கு முன்னாடி கரடிகள் நல்லா சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு கரடியோட எடை வந்து 600 கிலோ வரைக்கும் இருக்கும். ஆனா பாண்டா கரடிக்கு மட்டும் இது பொருந்தாது, அது கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். கரடிகள் காட்டிலையும் பனிப்பகுதியிலையும் அதோட உணவை தேடுறதுக்காகவே அதோட மோப்பத்திறன் நாய்
நாய்களை விட 7 மடங்கு ரொம்பவே கூர்மையா இருக்கும். இதனால பல கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணவை கூட அதால வாசனை பிடிக்க முடியும். கரடிகளோட குட்டிகள் ரொம்பவே அழகா இருக்கும். அதோட கரடிகள் குட்டிகள் ரொம்பவே தாயோட பாசமா இருக்கும். கரடியோட குட்டிகள் பிறந்து பல மாதங்கள் வரைக்குமே தாயோட தான் வாழவே செய்யும். கரடிகளால மரங்கள்லையும் ரொம்பவே கற்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ரொம்பவே வேகமா ஏறி இறங்கவும் முடியும். என்னதான் இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் கரடிகள் மனுஷங்களுக்கு ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு விலங்கு. கரடிகளை தூரத்துல இருந்து பார்க்கலாம், ஆனா கிட்ட போய் பார்த்தா கரடி எப்படி இருக்கும்னு சொல்லவே முடியாது. அது எந்த நேரத்திலையும் என்ன வேணா செய்யலாம். அது ஒவ்வொரு கரடியை பொறுத்தது. நம்பர் 26. குதிரைகள் பல நூற்றாண்டுகளாவே மனுஷங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கு. மனிதர்களோட தொடக்க காலகட்டத்திலிருந்து இப்ப இருக்கக்கூடிய மனிதர்கள் வரைக்குமே குதிரைகள் பல இடங்கள்ல மனுஷங்களுக்கு பக்கபலமா இருந்திருக்கு. ஒரு மனுஷன் ஒரு குதிரை கிட்ட ரொம்பவே மோசமா நடந்துகிட்டானா அந்த மனுஷனை வந்து அந்த குதிரையால ரொம்ப வருஷம் கழிச்சு கூட நினைவுல வச்சிருக்க முடியும். அந்த அளவுக்கு குதிரைகளோட நினைவாற்றல் ரொம்பவே பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி அந்த குதிரை கிட்ட யாராவது நல்ல விதமா நடந்துகிட்டாங்கன்னா அவங்களே அந்த குதிரை ரொம்ப நாளைக்கு நினைவுல வச்சிருக்கும். குதிரைகளோட தூக்கமே ஆழ்ந்த தூக்கமா இருந்தா மட்டும்தான் குதிரைகள் வந்து தரையில படுத்தபடி தூங்கும். மற்றபடி குதிரைகள் வந்து நின்றபடியே கொஞ்சம் நேரத்துக்கு தூங்கும். மனுஷங்க கூட குதிரைகள் அதிக நாள் பழகினதுனாலயான்னு தெரியல, மனுஷங்க பண்ற மாதிரியே குதிரைகளாலையும் முகபாவனைகளை பண்ண முடியும். சந்தோஷம், கோபம் மாதிரியான எமோஷன் அந்த குதிரைகள் அதோட முகத்துல வெளிப்படுத்தும். குதிரைகளால 360 டிகிரி வரைக்குமே பார்க்க முடியும். அதாவது அதோட தலையை திருப்பாமலே பின்னாடி நடக்கிறது கூட அந்த குதிரையால பார்க்க முடியும். என்னதான் பின்னாடி இருக்கிறது அந்த குதிரையால பார்க்க முடிஞ்சாலும் முன்னாடி அந்த குதிரையோட மூக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸை மட்டும் அந்த குதிரையால பார்க்க முடியாது. குதிரைகள்னு சொன்னாலே அந்த குதிரைகள் ஓடுறது தான் நம்மளோட நினைவுக்கே வரும். இந்த அளவுக்கு அந்த குதிரைகள் ஓடுறது காரணமே அதோட இதயம் தான். ஒரு நல்லா வளர்ந்த ஒரு குதிரையோட இதயத்தோட எடை வந்து சுமாரா 4.5 கிலோல இருந்து 5 கிலோ வரைக்கும் எடை கொண்டதா இருக்கும். நம்பர் 27. கழுகோட பார்வை வந்து மனுஷங்களை விட 4 இருந்து 8 மடங்கு கூர்மையா இருக்கும். அதாவது ஒரு கழுகு வானத்துல பறந்துகிட்டு இருக்கும்போது கீழே இருக்கக்கூடிய 3 இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை கூட ஒரு கழுகால தெளிவா பார்க்க முடியும். கழுகுகள் நரிகள் போன்ற ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ளுது. அதாவது ஒரு கழுகு அதோட வாழ்நாள்ல ஒரே ஒரு கழுகு கூட மட்டும்தான் இணை சேர்ந்து அது கூட மட்டும்தான் ஒரு கழுகு வாழும். பெரும்பாலான கழுகு கூட்டங்கள் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் மேற்கொள்ளுது. ஒரு சில கழுகுகள் மட்டும் அதோட துணை இறந்துருச்சுன்னா வேற கழுகுகளை தேடும். ஆனா பெரும்பாலான கழுகுகள் ஒரே ஒரு துணை கூட தான் வாழ்நாள் முழுக்க வாழும். கழுகுகள் வானத்துல பறக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கழுகுகள் வந்து கொஞ்சம் தூரம் மட்டும் தான் பறக்கும். மற்றபடி வானத்துல அது மிதக்க தான் செய்யும். காற்றோட அழுத்தத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி கழுகுகள் வந்து வானத்துல மிதக்கும். அதனாலதான் கழுகுகள் அதோட ரெக்கையை அசைக்காம வானத்துல வட்டமிடுற மாதிரியான ஒரு மிதக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். ஒரு கழுகு ஒரு இரையை குறி வச்சு வேட்டையாடணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா காற்றை கிழிச்சுக்கிட்டு சுமாரா 200 இருந்து 300 கிலோமீட்டர் வேகத்துல பாஞ்சு வந்து அந்த இரையை தூக்கும். இந்த மாதிரி வேட்டையாடுறதுல கழுகுகளுக்கு ரொம்பவே பயன்படுறது அதோட ரெக்கையோட சேர்த்து அதோட கால்களும் தான். கிட்டத்தட்ட எலும்புகளையே உடைக்கிற அளவுக்கு அதோட கால்களால ஒரு இரையை பிடிக்க முடியும். அந்த அளவுக்கு வலிமையான கால்களை கழுகுகள் கொண்டிருக்கு. பெரும்பாலான கழுகுகள் சின்ன சின்ன உயிரினங்களை தான் வேட்டையாடும். ஆனா ஒரு சில கழுகுகள் ஆட்டுக்குட்டிகளையும் மான் குட்டிகளை கூட வேட்டையாடும். இந்த மாதிரி ஆட்டுக்குட்டியவோ மான் குட்டியவோ அந்த கழுகு வேட்டையாடுறதுக்காக தூக்கிட்டு போயிருச்சுன்னா ஒரு உயரமான இடத்துக்கு போய் அந்த குட்டிகள் அப்படியே கீழே தூக்கி போட்டுரும். கீழே விழுந்த வேகத்திலே அந்த விலங்கு அந்த இடத்துல இறந்துரும். இறந்த விலங்கு உயரமான இடத்துக்கு கொண்டு போய் அந்த கழுகு வச்சு சாப்பிடும். இந்த மாதிரியான வேட்டை முறையை தான் கழுகுகள் பயன்படுத்துது. கழுகுகள் பெரும்பாலும் மலை உச்சிகள், உயரமான மரங்கள், குன்று பகுதிகளில் தான் வாழுது. இந்த இடங்கள்ல தான் கழுகுகளுக்கு அதிகப்படியான பாதுகாப்பு கிடைக்குது. இயற்கையில வாழும்போது கழுகுகள் 20 இருந்து 30 ஆண்டுகள் வரைக்கும் உயிரோட வாழும். இதுவே மனுஷங்களோட பாதுகாப்புல ஒரு கழுகு வாழ்ந்துச்சுன்னா 40 ஆண்டுகள் வரைக்கும் கூட உயிரோட வாழும். நம்பர் 28. இந்த விஷயம் உங்களை கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பெண் மயில்களுக்கு தோகை கிடையாது, ஆண் மயில்களுக்கு தான் தோகையே இருக்கின்றது. பெண் மயில்கள் பார்க்கறதுக்கு சாதாரணமா ஒரு பச்சை பழுப்பு நிறம் கலந்த மாதிரி தான் இருக்கும். ஆண் மயில்களுக்கு தான் இந்த வண்ணமயமான அந்த தோகையே இருக்கும். ஆண் மயில்களுக்கு இந்த தோகை இருக்கிறதுக்கு காரணமே பெண் மயில்களை கவர்றதுக்கு தான். ஆண் மயில்கள் அதோட தோகையை விரிச்சு கம்பீரமா ஒரு நடனத்தை ஆடும். இந்த நடனத்தை மயில்களோட காதல் நடனம்னு அழைப்பாங்க. அப்படி ஒரு மயில் ஆடும்போது அதோட தோகையில சுமாரா 150 இருந்து 200 இறகுகள் வரைக்கும் இருக்கும். அதோட அந்த தோகை 5 அடி நீளம் வரைக்கும் இருக்கும். இந்த நடனத்து மூலமா தான் ஆண் மயில்கள் பெண் மயில்களை ஈர்க்கவே செய்யுது. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா பெரும்பாலான மயில்கள் மழை வர நேரத்துல தான் அந்த நடனத்தையே ஆடும். மயில்களால வானிலையோட மாற்றத்தை உணர முடியும். மழை வரக்கூடிய நேரத்துல காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம், மண் வாசனை, அப்புறம் வெப்பநிலையெல்லாம் வச்சு மயில்கள் உணரும். அப்படி மயில்கள் உணர்ந்த நேரத்திலேயே உற்சாகமாகி அதோட நடனத்தை வெளிப்படுத்த தொடங்கும். இதனாலதான் தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு சில பாடல்களையும் பழைய பழமொழிகளையும் மழை வருது மயிலாடுதுன்ற ஒரு சொல்லாடல் பயன்படுத்தப்படுது. மயில்களோட நடனம் இயற்கையை எந்திரிச்சு ஆடுற மாதிரியான ஒரு கம்பீரமான ஒரு அழகான ஒரு ரம்மியமான ஒரு விஷயமா இருக்கும். மலைத்துளி பூமியில பட்டு சிதறி அது வழியா ஒளி ஊடுருவி அந்த ஒளி போய் ஆடக்கூடிய மயில்களோட தோகையில பட்டு அதை பார்க்கக்கூடிய பெண் மயில்களா இருந்தாலும் சரி, நம்மளா இருந்தாலும் சரி, இயற்கையோட அழகியல் எந்த அளவுக்கு ஒரு உச்சம் பெற்றதுன்றதை அப்பதான் நம்ம உணரவே செய்வோம். அந்த அளவுக்கு அந்த காட்சியை இயற்கையோட ஒரு அழகியலா இருக்கும். உங்கள ஒரு சில பேருக்கு இந்த விஷயம் தோணிருக்கா இல்லையான்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல கண்டிப்பா மயில் இறகு இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட நீங்க ஸ்கூல் படிக்கும் போது புக்குக்குள்ள இந்த மயில் இறக வச்சு அது குட்டி போட்டு தான் நீங்க பாத்துருப்பீங்க. நீங்க பாக்கலன்னா கூட உங்க ஃப்ரெண்ட் யாராவது பாத்துருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. மயிலே இறகு போட மாட்டீங்கடா, இந்த மாதிரி மயில்களோட தோகையில இருந்து அதோட இறகு இந்த மாதிரி புடுங்கி எடுப்பாங்களான்னு நீங்க நினைச்சீங்கன்னா உண்மையில அது அப்படி கிடையாது. மயில்களோட தோகையில இருக்கக்கூடிய இறகுகள் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை விழுகும். அப்படி விழுந்த சில மாதங்களே புதிய அழகான இறகுகள் வந்து மறுபடியும் மயிலுக்கு முளைக்கும். இப்படி மயில்களோட
இறகுகள் வந்து விழுகிறதுனாலேயே வருஷம் வருஷம் மயில் வந்து ஒரு புதிய தோற்றத்தை பெறும். இதை ஒரு சிலர் வந்து மயிலின் மறுபிறப்பு அழகுன்னு அழைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை விழுகக்கூடிய இந்த இறகுகளை தான் எடுத்து பல பேர் வீட்லையும் அப்புறம் முருகப்பெருமான் கிருஷ்ணரோட சிலைகளையும் வைக்கிறாங்க. மயில்களோட இறகுல காணப்படக்கூடிய நீலம், பச்சை அந்த பொன்னிறங்கள் வந்து உண்மையான நிறங்கள் கிடையாது. மயில்களோட இறகோட அமைப்பு ஒரு சிறிய நுண்ணிய குழாய் மாதிரி தான் இருக்கும். அதுல ஒளி பிரதிபலிக்கும் போது தான் இந்த நிறங்களே நம்ம கண்களுக்கு தெரியுது. இதை ஸ்ட்ரக்சரல் கலரேஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒருவேளை டவுட்டா இருந்தா ஒரு மயில் இறகு எடுத்து வெளிச்சத்துல காட்டி பாருங்க. அது நிறம் மாறுற மாதிரியான ஒரு இலூஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த மயில் இறகுகள் வந்து இயற்கையோட ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்கு. மயில்கள் வெறும் ஒரு அழகான பறவை மட்டும் கிடையாது, அது ஒரு வீரமிக்க பறவை. ஏன்னா பெரும்பாலான உயிரினங்கள் பாம்பை கண்டு பயந்து ஓடும். ஏன் தமிழ்ல பாம்பை கண்டா படையே நடுங்குன்ற ஒரு பழமொழி கூட இருக்கு. ஆனா மயில்கள் அதுக்கு விதிவிலக்கானது. ஏன்னா மயில்கள் வந்து பாம்பை கண்டெல்லாம் பயந்து ஓடாது. அது பாம்பை கண்டாலே துரத்தி வந்து அடிக்கும். கீரிகளுக்கு அடுத்தபடியா பாம்புகளை கொல்றதுல மயில்கள் தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. மயில்கள் பெரும்பாலும் பாம்புகளை, அதுலயும் விஷத்தன்மை கொண்ட பாம்புகளை கொண்டு தின்னக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு. மயில்களோட கூர்மையான நெகம், வலிமையான அழகு, அதோட வேகம், இது மூணுமே ஒண்ணு சேர்ந்து பாம்புகளை துல்லியமா தாக்குறதுக்கு அதுக்கு பெரிய அளவுல உதவி செய்யுது. எந்த அளவுக்கு ஒரு விஷத்தன்மை கொண்ட பாம்பா இருந்தாலும் சரி, மயில் அதை தாக்க வந்துச்சுன்னா மயில் கண்டிப்பா அதை கொன்றும். இந்த காரணத்துக்காகவே சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியாவில் வந்து பாம்பு கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காகவே மயிலை பல பேர் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதோட தொடர்ச்சி இப்போ வரைக்கும் இருக்கு. ஆனா நிறைய பேர் மயிலாம் வளர்க்கறது இல்ல. பல கோயில்கள்ல மயில்கள் இருக்கு. அதே மாதிரி கிராமத்துல இதை சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு சில பேர் சொல்லுவாங்க மயில் இருக்க இடத்துல பாம்பு வரவே வராதுன்னு. இதை ஒரு சில பேர் ஆன்மீகத்துக்காக சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உண்மையிலே மயில்கள் வந்து பாம்பு கொல்றதுக்காக தான் அவங்க சொல்லவே செஞ்சிருக்காங்க. நம்பர் 29, நீங்க இந்த வீடியோல பாக்குறது தான் பிளாக் டெத். இந்த மாதிரி எல்லா காட்டெருமையுமே ஒன்னா சேர்ந்து காட்டுக்குள்ள இந்த மாதிரி கண்ணு முன்னு தெரியாம வேகமா ஓடும். எருமைகள் எதனால இந்த மாதிரி காட்டுக்குள்ள ஓடுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓடுறதுக்கு எருமைகளுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எருமைகளுக்கு வந்து வியர்வை சுரப்பிகள் வந்து கிடையாது. அதாவது நமக்கு வேர்க்கிற மாதிரி எருமைகளுக்கு வந்து வேர்க்காது. வெயில்ல அதிக நேரத்துக்கு எருமைகள் இருந்துச்சுன்னா அதோட உடல் வெப்பம் வந்து ரொம்பவே அதிகமாகும். அந்த உடல் வெப்பத்தை போக்குறதுக்காக எருமைகள் வந்து நீர் இருக்கக்கூடிய இடத்தையும் சேறு இருக்கக்கூடிய இடத்தையும் தேடி போகும். அப்படி போகக்கூடிய இடத்துல ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா எருமைகள் மிரண்டு காட்டுக்குள்ள ஓட தொடங்கிடும். அப்படி இல்லைன்னா நாயோட சத்தம், மனுஷங்களோட சத்தம், இல்ல வாகனங்களோட சத்தம், அப்புறம் மின்னல், பட்டாசு, இந்த மாதிரியான எந்த சத்தம் கேட்டாலும் எருமைகள் காட்டுக்குள்ள மிரண்டு ஓட தொடங்கிடும். பெரும்பாலும் எருமைகள் கிட்ட இருக்கக்கூடிய பழக்கம் என்னன்னா, ஒரு எருமை ஓடிடுச்சுன்னா மற்ற எல்லா எருமைகளுமே அது கூட சேர்ந்து ஓட தொடங்கிடும். எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோம்னே தெரியாது. எல்லா எருமைகளுமே ஏதாவது ஒரு பக்கத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி இந்த மாதிரி எருமைகள் ஓடும்போது காட்டுக்குள்ள எந்த ஒரு உயிரினம் அந்த எருமைகள் ஓடக்கூடிய வழியில வந்தாலும் அந்த உயிரினம் உயிர் பழகிறதுன்றது ரொம்பவே கஷ்டம். இந்த காட்டெருமைகளோட தலை எலும்பு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, துப்பாக்கியோட குண்டு கூட இந்த காட்டெருமையோட எலும்புகள் வந்து தடுக்கும். அந்த அளவுக்கு இந்த காட்டெருமையோட முன்பகுதி ரொம்பவே வலிமையா இருக்கும். ஒரு காட்டெருமை தனிமையில இருந்துச்சுன்னா அது ரொம்பவே ஆபத்தான ஒண்ணு. ஏன்னா அது சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்த பத்தியுமே பயப்படும். அதனால யாரை வேணாலும் அது தாக்குறதுக்கு வேகமா வரும். காட்டுக்குள்ள ஒரு காட்டெருமையை வீழ்த்துறதுக்கு 5 to 10 சிங்கங்கள் ஒன்னா சேர்ந்து வந்தா தான் ஒரு காட்டெருமையே சிங்கங்களால வீழ்த்த முடியும். அந்த அளவுக்கு வலிமையானது ஒரு காட்டெருமை மட்டுமே. காட்டுல இருக்கக்கூடிய ஆபத்தான விலங்குல இந்த காட்டெருமையும் ஒண்ணு. ஏன்னா காட்டுல மனுஷங்கள் சிங்கங்களால இறக்குறத விட இந்த காட்டெருமையால அதிகமா இறக்குறாங்க. ஏன்னா இந்த காட்டெருமையை யாராலையுமே கணிக்கவே முடியாது. இது எந்த நேரத்துல என்ன பண்ணுன்றது யாருக்குமே தெரியாது. அது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த மாதிரி ஓட தொடங்குச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு நல்ல நினைவாற்றல் கொண்டு இருக்கிறதுனாலயே இந்த காட்டெருமை கிட்ட யாராவது மோசமா நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களை இந்த காட்டெருமை சும்மாவே விடாது. நீண்ட காலம் கழிச்சு கூட இந்த காட்டெருமை இந்த மனுஷனை பார்த்துச்சுன்னா தாக்குறதுக்காக வரும். பெரும்பாலும் காட்டுக்குள்ள எல்லா காட்டெருமையுமே ஒன்னா தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லா காட்டெருமையுமே ஒன்னா இருக்கிறதுனால எந்த ஒரு உயிரினமே இந்த காட்டெருமை கிட்ட அவ்வளவு சீக்கிரம் நெருங்காது. நம்பர் 30, சீட்டா, அதாவது சிவிங்கி புலி. நான் கரெக்டாக தான் சொல்றேன். இந்த உயிரினத்தோட பேர் வந்து சிவிங்கி புலி தான். இது சிறுத்தை கிடையாது, இதுதான் சிறுத்தை. இந்த உயிரினத்தோட பேரு சிவிங்கி புலி. இந்த சிவிங்கி புலி தான் விலங்குகள்லயே வேகமான ஒரு விலங்கு. ஒரு சிவிங்கி புலி சராசரியா 100 கிலோமீட்டர் வேகத்தை 3 to 4 செகண்டுக்குள்ளேயே அடையும். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை விட ரொம்பவே வேகமானது. அதோட இந்த சிவிங்கி புலியால கர்ஜிக்க முடியாது. இதோட சத்தம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏதோ கோழி குஞ்சுகளும் பூனைகள் கத்துற மாதிரி தான் இதோட சத்தமே இருக்கும். பூனைகள் நீங்க வளர்த்துருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க. பூனைகள் வந்து அதோட நகத்தை வந்து அதோட விரலுக்குள்ள இழுத்துக்கும். அது பெரும்பாலான பூனைகள் இந்த மாதிரி செய்யும். ஆனா இந்த சிவிங்கி புலியால செய்ய முடியாது. இதோட நகம் எப்பயுமே வெளியில நீட் நம்பர் தான் இருக்கும். இந்த சிவிங்கி புலி என்னதான் விலங்குகளே ரொம்பவே ஒரு வேகமான ஒரு விலங்கா இருந்தாலும் இதால ரொம்ப நேரத்துக்கு வேகமால ஓட முடியாது. அதிகபட்சம் இந்த சிவிங்கி புலியால 20 to 30 வினாடிகள் வரைக்கும் தான் வேகமா ஓட முடியும். அதுக்கு மேலே இந்த சிவிங்கி புலி வேகமா ஓட தொடங்குச்சுன்னா அதோட உடல் வெப்பம் அதிகமாகி அது இறந்துரும். ஆனா மனுஷங்களால ரொம்ப நேரத்துக்கு ஓட முடியும். அது ஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வேர்க்கும். அதனால நம்மளால ரொம்ப நேரத்துக்கு ஓட முடியும். ஆனா ரொம்ப வேகமா ஓட முடியாது. இந்த சிவிங்கி புலியோட கண்ணை கீழே வந்து கண்ணீர் வடிகிற மாதிரியான கோடுகள் இருக்கும். இந்த கருப்பு கோடுகள் இந்த சிவிங்கி புலியோட முகத்துல இருக்கிறதுனாலே சூரிய ஒளியோட பிரதிபலிப்பை வந்து இந்த கோடுகள் குறைக்குது. இதனால வேகமா ஓடும்போது முன்னாடி ஓடக்கூடிய அதோட இறை இந்த சிவிங்கி புலியால ரொம்பவே துல்லியமா பார்க்க முடியும். இந்த சிவிங்கி புலி இந்த அளவுக்கு ஓடுறத வச்சு சொல்லலாம் இது ரொம்பவே பயந்த சுபாவம் கொண்டது. எந்த அளவுக்கு பயந்ததுன்னு பாத்தீங்கன்னா, காட்டுல வந்து சிங்கம் வந்து அந்த சிவிங்கி புலி ஓடினா ஒரு நியாயம் இருக்கு. ஹைனா வந்தா கூட அந்த சிவிங்கி புலி விட்டுட்டு ஓடிடும். காட்டுக்குள்ள அது வேகமா ஓடி அது கஷ்டப்பட்டு வேட்டையான இறையெல்லாம் பிற விலங்குகள் வந்துச்சுன்னா அது விட்டுட்டு ஓடிடும். அந்த அளவுக்கு ஒரு பயந்த ஒரு உயிரினமா இருக்கு. அதே மாதிரி இந்த சிவிங்கி புலியால மரத்துல எல்லாம்
ஏற முடியாது. சிறுத்தைகள் ஏறும். பெரும்பாலும் சிறுத்தைகளை பார்க்கறது வந்து மரத்துல இருக்கும்போது பார்ப்போம். ஆனா அந்த சிவிங்கி புலிகளால மரத்துல கூட ஏற முடியாது. இந்த மாதிரி மரத்துல ஏற முடியாம இருக்கிறதுனாலயும் அதோட இறையை அது பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். இதனால இந்த சிவிங்கி புலி வேட்டையாடின கொஞ்ச நேரத்திலேயே அதோட இறையை சாப்பிட தொடங்கும். ஏன்னா அதுக்கு மேல வச்சுக்கிட்டு இருந்தா சாப்பிடுறதுக்கு அந்த இறை அதுகிட்ட இருக்காது. இந்த சிவிங்கி புலியோட இறைக்கு இந்த நிலைமைனா அதோட குட்டிகளோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. இந்த சிவிங்கி புலிக்கு பிறக்கக்கூடிய குட்டிகள் வந்து பாதிக்கு பாதி அளவு தான் அது வாழ்றதுக்கான வாய்ப்பே இருக்கு. ஏன்னா இந்த சிவிங்கி புலியோட குட்டிகளை வந்து சிங்கங்களுக்கும் ஹைனாக்கும் உணவு கிடைக்கலன்னா அந்த சிவிங்கி புலியோட குட்டிகளை தான் அது சாப்பிடுமே. இந்தியாவில் ஒரு காலகட்டம் வரைக்குமே சிவிங்கி புலிகள் இந்தியாவில் வாழ்ந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறமா அந்த சிவிங்கி புலிகள் அழிஞ்சிருச்சு. கடந்த 2022 தான் ஆப்பிரிக்காவை சேர்ந்த சிவிங்கி புலிகளை வந்து மறுபடியும் இந்தியாவில் அறிமுகப்படுத்துறதுக்காக மத்திய பிரதேசத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. நம்பர் 31. இந்த பூமியில 400 மில்லியன் ஆண்டுகளா வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் சுறாக்கள். இந்த சுறாக்கள் வேட்டையாடுறதுக்காகவே படைக்கப்பட்ட அதோட பற்கள் உடைய திரும்பி திரும்பி வளர்ந்துகிட்டே இருக்கும் அதோட வாழ்நாள் முழுக்க. அதோட ஒரு சுறா கடல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அது இருக்கிற இடத்த சுத்தி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஏதாவது ஒரு ரத்த துளி இருந்தா கூட அதால ஈஸியா அதை உணர முடியும். ஒரு சில சுறாக்கள் 70 கிலோமீட்டர் வேகத்துல கூட கடல்ல வேகமா நீந்தும். கிரேட் ஒயிட் ஷார்க் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வேட்டையாளி சுறாவா இருக்கு. நம்பர் 32. இந்த சீ ஓட்டர் தண்ணியில் மிதந்தபடியே தூங்கும் போது ஜோடி ஜோடியாக தான் தூங்கும். தங்களோட கையால் ஒவ்வொருத்தரை பிடிச்ச பிறகு இந்த சீ ஓட்டர்ஸ் வந்து தூங்கவே செய்யும். இந்த மாதிரி கைகளை கொத்து தூங்குறதுனால இந்த சீ ஓட்டர் வந்து அலைகள் அடிச்சு வேற இடத்துக்கு போயிடாது. இந்த உலகத்தில் கருவிகளை பயன்படுத்த தெரிஞ்ச உயிரினங்கள்ல இந்த சீ ஓட்டரும் ஒன்று. இந்த விலங்குகள் அதோட உணவை உடைக்கிறதுக்காக கற்களை பயன்படுத்தும். இந்த விலங்குகளோட உடல்ல கொழுப்பு ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனாலயே குளிர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த விலங்குகளோட உடல்ல அதிகப்படியான முடிகள் இருக்கு. 1 சென்டிமீட்டர்ல மட்டுமே 1 லட்சத்துக்கும் அதிகமான முடிகள் இந்த விலங்கோட உடல்ல இருக்கு. இந்த விலங்குகள் என்னதான் பாக்குறதுக்கு தரையில வாழ்ற மாதிரியான விலங்கா தெரிஞ்சாலும் இதோட பிறப்புல இருந்து இறப்பு வரைக்குமே எல்லாமே தண்ணியில தான் இருக்கும். இந்த விலங்கு அதோட வாழ்நாள் முழுக்கவே தண்ணியில தான் இருக்கும். ஒரு நாள்ல 25-30% இந்த விலங்குகள் வந்து உணவு தேடுறதுலையும் உணவை சாப்பிடுறதுலையுமே கழிக்கும். இந்த விலங்குகளோட உடல்ல அதிகப்படியான முடி இருக்கிறதுனாலே இந்த விலங்குகள் தண்ணீர்ல அவ்வளவு சீக்கிரம் மூழ்காது. இதனாலேயே இந்த விலங்குகளோட குட்டிகள் பிறந்த உடனே தண்ணியில மிதக்க தொடங்கும். இந்த விலங்குகளை பார்த்தோன்னே இந்த விலங்குகள் மனுஷங்க கிட்ட வர்ற மாதிரி தெரியலாம். ஆனா இந்த விலங்குகள் மனுஷங்களை கண்டாலே விலகி போறதுக்கு தான் விரும்புமே. நம்பர் 33. குரங்குகள் மனிதர்கள் மாதிரியே ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விலங்கா இருக்கு. அதுவும் கருவிகளை பயன்படுத்தும். குரங்குகள் பெரும்பாலும் சமூகமா வாழ்றது தான் அதிகமா விரும்பவே செய்யும். அதோட குரங்குகளோட சமூகத்துல தலைவர்களும் இருக்கும். அந்த தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு தான் பிற குரங்குகள் இருக்கும். மனுஷங்க எப்படி ஒரு சில முகபாவனை எல்லாம் செய்யறாங்களோ அதே மாதிரியே குரங்குகளாலையும் செய்ய முடியும். குரங்குகள் வந்து ரொம்பவே சுறுசுறுப்பான ஒரு விலங்கு. குரங்குகள் வந்து 40 ஆண்டு வரைக்குமே உயிர் வாழும். குரங்குகள் பரிணாம வளர்ச்சியில மனிதர்களோட மூத்த ஒரு உறவினரா இருக்கு. நம்பர் 34. இது வரைக்குமே பூமியில வாழ்ந்த எல்லா உயிரினங்களையும் விட திமிங்கலம் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு உயிரினமே. ஒரு நீல திமிங்கலம் சராசரியா 30 மீட்டர் நீளம் வரைக்கும் வளரும். அதோட எடை சராசரியா 150 டன்ல இருந்து 200 டன் வரைக்கும் இருக்கும். இது ஒரு ஒப்பீட்டுல சொல்லணும்னா 25 யானைகளுக்கு சமமா ஒரு நீல திமிங்கலம் மட்டுமே இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு பெரிய உயிரினத்தோட உடல்ல இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்குமே ரத்தத்தை கொண்டு போறதுக்காகவே திமிங்கலத்தோட இதயம் வந்து ரொம்பவே பெருசா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு திமிங்கலத்தோட இதயம் வந்து ஒரு கார் அளவுக்கு பெருசா இருக்கும். அதோட நீல திமிங்கலத்தோட இதயத்தோட எடை வந்து 180 கிலோ எடை வரைக்கும் இருக்கும். அதோட நீல திமிங்கலத்தோட இதயத்துல இருக்கக்கூடிய ரத்த குழாய் மூலமா ஒரு மனுஷனே உள்ள போயிட்டு வர அளவுக்கு அது ரொம்பவே பெருசா இருக்கும். இந்த சத்தத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த சத்தத்தை எழுப்புறதுக்கு திமிங்கலத்துக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த ஹம்மிங் சத்தத்தை நீல திமிங்கலங்கள் அடிக்கடி வெளிப்படுத்தும். இந்த சத்தம்ன்றது நீல திமிங்கலங்கள் அதுங்களுக்குள்ளேயே பாடக்கூடிய ஒரு பாட்டு மாதிரி. இந்த சத்தத்தை எதுக்காகலாம் அந்த நீல திமிங்கலம் வெளிப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா அதோட இணையை ஈர்க்கிறதுக்காகவும் பிற திமிங்கலங்கள் இருக்கக்கூடிய இடத்தை அறியறதுக்கும் பிற திமிங்கலத்தோட பேசுறதுக்கும் அப்புறம் இன்னும் ஒரு சில காரணத்துக்காக இந்த சத்தத்தை வந்து திமிங்கலங்கள் வெளிப்படுத்தும். முதல்ல சொன்ன மாதிரி திமிங்கலம் வந்து மீன் வகையை சேர்ந்தது கிடையாது, அது பாலூட்டி வகையை சேர்ந்தது. இதனாலேயே திமிங்கலத்தால நீருக்கடியில மூச்சு விடவே முடியாது. திமிங்கலங்கள் ஒவ்வொரு முறையுமே தண்ணிக்கு மேல வந்து தான் மூச்சு விட்டுட்டே போகும். இந்த மாதிரி திமிங்கலங்கள் வந்து தண்ணியை பீச்சு அடிக்குதுல அது அதோட மூச்சு தான். அது வழியா தான் திமிங்கலங்கள் சுவாசிக்கவே செய்யுது. இந்த மாதிரி நீல திமிங்கலத்தால தண்ணி கடியில மூச்சு விட முடியாம இருக்கிறதுனாலயே திமிங்கலத்தால ரொம்ப நேரத்துக்கு மூச்சு அடக்கி வைக்க முடியும். ஒரு நீல திமிங்கலத்தால சராசரியா 90 நிமிஷம் வரைக்குமே நீர் கடியில மூச்சு விடாம இருக்க முடியும். என்னதான் தண்ணி கடியில நீல திமிங்கலத்தால மூச்சு விட முடியாம இருந்தா கூட 3 கிலோமீட்டர் ஆழ வரைக்குமே நீல திமிங்கலம் தண்ணி கடியில போகும். அதாவது கிட்டத்தட்ட 3000 மீட்டர் ஆழ வரைக்குமே நீல திமிங்கலத்தால தண்ணி கடியில போக முடியும். நீல திமிங்கலத்தோட குரல் வந்து 188 டெசிபல் இருக்கும். இது வந்து ஒரு ஜெட் பிளைட் வெளிப்படுத்தக்கூடிய சத்தத்தை விட ரொம்பவே அதிகம். இந்த அளவுக்கு ஒரு பெரிய சத்தத்தை நீல திமிங்கலத்தால வெளிப்படுத்த முடியும். நீல திமிங்கலம் என்னதான் கடலோட மிகப்பெரிய ஒரு உயிரினமா இருந்தாலும் அது மனுஷங்களை ரொம்பவே கம்மியா தான் தாக்கியிருக்கு. நீல திமிங்கலம் வந்து பொதுவாகவே ஒரு சாந்தமான ஒரு உயிரினம். நீல திமிங்கலத்துக்கு மனுஷங்களை தாக்கக்கூடிய தேவையெல்லாம் கிடையாது. அதோட நிறைய திமிங்கலங்கள் மனுஷங்களை பார்த்தாலே மனுஷங்களை விட்டு விலகி சென்றதுக்கு தான் விரும்பவே செய்யும். கடல்ல இருக்கக்கூடிய புத்திசாலியான விலங்குகள்ல நீல திமிங்கலமும் ஒண்ணு. உண்மையிலே புத்திசாலித்தனமான விலங்கு தான். நீல திமிங்கலத்தோட குட்டி தான் உலகத்துல பிறக்கக்கூடிய பிற எல்லா உயிரினங்கள்லயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரினம். நீல திமிங்கலத்தோட குட்டி பிறக்கும் போதே 7 மீட்டர் நீளமும் 3 டன் எடை கொண்டதா இருக்கும். அதோட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நீல திமிங்கலம் கடல்ல இருந்தபடியே அதோட குட்டிக்கு பால் கொடுக்கும். அது இந்த மாதிரி தான் பால் கொடுக்கவே செய்யும். அந்த பால் அது கடல்ல விட விட குட்டி வந்து அது அப்படியே குடிச்சுக்கிட்டு இருக்கும். நீல திமிங்கலத்தோட குட்டியால அந்த பாலையும் கடல் தண்ணியும் பிரிச்சு எடுக்க முடியும். நீல திமிங்கலத்தோட பால்ல 40% கொழுப்பு இருக்கு. இதனாலேயே நீல திமிங்கலத்தோட குட்டி வந்து அதிவேகமா வளரும். நம்பர் 35.
இந்த உலகத்துல மொத்தமா 2 வகையான பைசன் இருக்கு. ஒன்னு அமெரிக்கன் பைசன், இன்னொன்னு யூரோப்பியன் பைசன். பைசனோட உடல் ரொம்பவே பெருசாவும் ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் இருக்கும். ஒரு பைசன் மட்டுமே 700 கிலோல இருந்து 900 கிலோ வரைக்கும் எடை கொண்டதா இருக்கும். பைசனோட தலையில இருக்கக்கூடிய தோல் பகுதி வந்து ஒரு தகடு மாதிரி ரொம்பவே தடிமனா இருக்கும். இந்த மாதிரியான அமைப்பு குளிர்காலங்கள்ல இந்த பைசனுக்கு ரொம்பவே பாதுகாப்பா இருக்கு. பைசன் என்னதான் பாக்குறதுக்கு அமைதியா இருந்தாலும் அதுக்கு கோவம் வந்துச்சுன்னா அதை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. பைசனால மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் வேகமா ஓட முடியும். பைசன் பெரும்பாலும் குழுக்களா தான் வாழவே செய்யும். இப்படி வாழ்றதுனால அதுக்கு அதிகப்படியான பாதுகாப்பு கிடைக்கும். பைசனோட உணவுன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் புற்களை தான் சாப்பிடும். அதுக்கப்புறமா ஒரு சில செடி கொடிகளையும் அது சாப்பிடும். பைசனோட தலை ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால குளிர்காலங்கள்ல அந்த பனியை விளக்கிட்டு அது கீழே இருக்கக்கூடிய புல்ல சாப்பிடுறதுக்கு அதுக்கு ரொம்பவே உதவுது. பெண் பைசனோட கர்ப்பகாலம் 9.5 மாதங்கள் வரைக்கும் இருக்கும். பைசனுக்கு பிறக்கக்கூடிய குட்டிகள் வந்து முதல்ல ரெட் கலர்ல இருக்கும். அதுக்கப்புறமா தான் அது கருப்பு கலருக்கு மாறவே செய்யும். அந்த மாதிரி ரெட் கலர்ல பிறக்கக்கூடிய குட்டிகளை வந்து ரெட் டாக்னு அழைப்பாங்க. காடுகள்ல வாழும்போது பைசன் 15 இருந்து 20 ஆண்டுகள் வரைக்கும் உயிரோட வாழும். பெரும்பாலான அமெரிக்கன் பைசன் வந்து வட அமெரிக்காவோட மலைப்பகுதிகளில் தான் காணவே செய்யுது. யூரோப்பியன் பைசன் யூரோப்பால இருக்கக்கூடிய ஒரு சில காடுகளில் காணப்படுது. ஆனா யூரோப்பியன் பைசன் வந்து மனுஷங்களை பார்த்தோன்னே தாக்குறதுனாலேயே பெரும்பாலான யூரோப்பியன் பைசன் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு தான் வருது. 2016 இருந்து அமெரிக்கன் பைசன் அமெரிக்காவோட ஒரு தேசிய விலங்கா பார்க்கப்படுது. அமெரிக்காவை சேர்ந்தவங்க அமெரிக்கன் பைசன் ஒரு சுதந்திரம் வலிமைக்கான ஒரு விலங்கா பார்க்கறாங்க. பைசனோட தோல் ரொம்பவே வலிமையா இருக்கிறதுனாலையும் அதோட முடி ரொம்பவே அடர்த்தியா இருக்கிறதுனாலையும் பைசனால -40 டிகிரி செல்சியஸ்ல கூட உயிர் வாழ முடியும். இந்த காரணத்தினால தான் ஒரு காலகட்டத்தில் பைசன் வந்து அமெரிக்கா முழுக்கவே ரொம்ப அதிக அளவு காணப்பட்டுச்சு. ஆனா இப்ப பைசன் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்பட்டு வருது. நம்பர் 36. ஆமைகளுக்கு எப்படி அதோட பாதுகாப்புக்காக ஓடு இருக்கோ அதே மாதிரி இயற்கையாகவே அதோட பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஓடு மாதிரியான ஒரு அமைப்பு கொண்ட இன்னொரு உயிரினம் தான் ஆர்மடிலோ. இந்த ஆர்மடிலோட உடல் அமைப்பே கடினமான கவசத்தை போத்துன மாதிரி தான் இருக்கவே செய்யும். ஆபத்து வர நேரத்தில் அதோட உடலை சுற்றி அது எதிரிகிட்ட இருந்து தற்காத்துக்கும். பூச்சிகள், வேர்கள், சிறிய உயிரினங்களை தான் இது உணவாகவே கொள்ளுது. இது பெரும்பாலும் இரவுல தான் அதிகமாக செயல்படவே செய்யும். ஒரு சில ஆர்மடிலோக்கள் வந்து நீர்ல வந்து சிறப்பாகவே நீந்தக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கு. இந்த மாதிரி நீந்துறதுனால ஆறுகளை கடக்கிறது அதுக்கு ரொம்பவே எளிமையா இருக்கு. இந்த மாதிரி இயற்கையில ரொம்பவே அரிதான வித்தியாசமான பல உயிரினங்கள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து எதை பற்றி வீடியோ போடலான்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.